Tamil Bible Study. லூக்கா 5ஆம் அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம். பின்பு அவர் கெனசரேத்து கடல் அருகே நின்றபொழுது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். அதுக்கு மேலே பார்க்குறோம் நம்ம, அந்தபடியே கலிலேயா நாட்டில் உள்ள ஜெப ஆலயங்களில் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். அதுக்கு பின்பு அப்படின்னு சொன்னால் எப்படிலாம் தெரியாது, பட் அதற்கு பின்பு நடந்ததான ஒரு சம்பவத்தை எடுத்து லூக்கு பேசுகிறார். இப்போ கலிலேயா பிராந்தியங்களுக்கு காணப்படுறார். இந்த கெனசரேத் அப்படின்னு சொல்கிறதான கடல் அருகே அப்படின்னு சொல்லும் பொழுது இது வந்து அந்த கலிலேயா கடலை தான் இது குறிக்குது. இதுக்கு வந்து பல பெயர்கள் வந்து இந்த நாட்களில் காணப்பட்டுச்சு. கெனசரேத் நாடு அப்படின்னு சொல்லி கூட ஒரு இடத்துல பார்ப்பீங்க. இந்த இடத்துல அந்த கடலை குறித்து பேசுது. இது வந்து இந்த கலிலேயா கடல் அப்படின்னு சொல்லி, இப்போ யோவான் 6ஆம் அதிகாரத்திற்கு போனீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் வந்து இந்த திபேரியா கடல் அப்படி சொல்ல கூட காணப்படும். யோவான் 6ஆம் அதிகாரம் 1 வசனத்தில், இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடல் எனப்பட்ட கலிலேயா கடலின் அக்கறைக்கு போனார். அப்போ திபேரியா கடல்னு சொல்கிறது, கலிலேயா கடல்னு சொல்கிறது, இல்லை இந்த கெனசரேத்து கடல்னு சொல்கிறது எல்லாமே ஒன்றை தான் குறிக்குது. திபேரியா கடல்னு ஏன் பேர் வந்தது? திபேரியா கடல்னு ஏன் பேர் வந்திருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், திபேரியான்னு ஒரு ஊர் வேறு காணப்பட்டு, அந்த ஊருக்கு எப்படி பேர் வந்திருக்கும்? இப்போ நம்ம லூக்கா 3ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம்ல, லூக்கா 3ஆம் அதிகாரத்தில் அந்த பேரரசனுடைய பெயரை பார்க்குறோம். திபேரியு ராயன் ராஜ்யபாரம் பண்ணும் 15ஆம் வருஷம், டைபீரியஸ் சீசர் அப்படின்னு சொல்லிட்டு, ஜூலியஸ் சீசர், அதுக்கப்புறம் அகஸ்டஸ் சீசர், அகஸ்து ராயன் போட்டிருக்கோம். இப்போ திபேரியு ராயன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3ஆவது பேரரசனை குறித்து பார்க்குறோம்ல. அப்போ திபேரியு ராயன் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவனுடைய பேரில் தான் அந்த இடத்துக்கு பேர் கூட பார்த்தீங்கன்னா திபேரியா அப்படின்னு சொல்லிட்டு தானே அந்த இடம். அடுத்தது அவனுடைய பேரில் தான் அந்த கடலுக்கும் பேர். இது நார்மல் தானே. இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல, சென்னைன்னு இருக்கிறது வந்து மெட்ராஸ்ன்னு ஆச்சு, மெட்ராஸ்ன்றது சென்னை ஆச்சு, மும்பை, பாம்பே, இப்படிலாம் ஒவ்வொரு காலகட்டத்தில் அந்த இடங்களுடைய பெயர் மாறிக்கொண்டு இருக்கலாம். சில நேரத்தில் அந்த ஓல்டு பேரும் என்ன பண்ணுவாங்க, திரும்ப யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்களே. இப்போ கலிலேயான்ற பேரே நீங்கள் யோசித்து பாருங்களேன். கலிலேயான்றது கிரேக்க பேர். இப்போ அவர்கள் வந்து அந்த இடத்த வந்து ஆளுகை செய்து கொண்டிருந்தபடினால அந்த பேர் வந்தது. ஏன்னா ஆரம்பத்தில் அதுக்கு ஃபுல்லாக இஸ்ரேல் தானே, பேர் இல்லை கம்ப்ளீட்டாக. ஆனால் அப்படி பேர் வந்து பிரியும் பொழுது ஒரு பாகத்துக்கு கலிலேயா பேர்னு வந்தது. அதே போல் ரோமர்களுடைய ராஜா வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு திபேரியா கடல் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேர் வச்சான். அப்போ கெனசரேத்து இது அது எல்லாமே ஒன்றை தான் குறிக்குது. இது உங்களுக்கு தெரியணும். ஏன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் பைபிளில் படிச்சுட்டு போகும்பொழுது சில பெயர்கள்லாம் ஒரே குறிப்பிட்டதை குறிக்குதுன்றதும் உங்களுக்கு தெரியணும். திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி நெருக்கினபடினாலே அப்படின்னு சொல்லிட்டு தான் முதல் வசனம். அப்பொழுது கடற்கரையில் நின்று 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டிறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாய் இருந்தது. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா கலிலேயா கடற்கரையில் நடக்கிறதான ஒரு காரியம். 2 படகுல ஒன்று சீமோனுடையது. அதான் அந்த பேதுருன்ட்டு நமக்கு தெரியும் இப்போ பைபிள் படிக்கிறவங்களுக்கு. இப்போ சீமோன் தான் அவனுடைய பேர். ஏன்னா இயேசு தான் பின்னாடி பேதுருன்னு அவன் பேரை மாற்றுகிறார். அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். இதுக்கு ரீசன் வேற ஒன்றுமே கிடையாது. முதல் வசனமே சொல்லுது, ரொம்ப நெருக்குறாங்க, பயங்கர க்ரௌடாக இருந்து எல்லாரும் நெருக்குனாங்க அப்படின்னு சொன்னால் அவர் கொடுக்கறதான அந்த டீச்சிங் எல்லாருக்கும் போக முடியாது. அதற்காக தான் மெயினாக இந்த காரியத்தை செய்கிறார். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். இப்போ இயேசு கிறிஸ்து வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதுக்கு ஆவிக்குரிய பல காரியங்களை நம்ம சொல்லலாம். பட் ரொம்ப சிம்பிளாக அவருடைய அந்த வாயினுடைய அந்த வார்த்தைகள், அவருடைய அந்த செய்கிறதான அந்த மிராக்கிள்ஸ் எல்லாத்துலேயும் அவர் வந்து பார்த்திங்கன்னா தன்னை ரிவீல் பண்ணி காண்பிக்க, தன்னுடைய மகிமையை காண்பிக்க அவர் விரும்புகிறார். தன்னை ஜனங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்காக ஆண்டவர் பண்ணுறார். இந்த இடத்துலையும் போய் பார்த்திங்கன்னா ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்க
அப்படின்ட்டு வந்து அவர் சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ஆவிக்குரிய அர்த்தத்தில் அவர் பேசுகிறார் என்பதை காட்டிலும் ரொம்ப லிட்ரல் மீனிங்கா நீங்க எடுத்தீங்கன்னா கூட என்ன ஆண்டவர் அங்க மீன் பண்றாரு அப்படின்னு சொன்னா, இவர்கள் கரையிலே இரண்டாவது வசனம் நினைக்கிறேன்ல, மீன் பிடிக்கிறவர்கள் விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டது. இதெல்லாம் பார்க்குறாரு, விசாரிச்சார், மீன் இருக்கா இல்லையா அதெல்லாம் நமக்கு தெரியல. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு மீன் கிடைக்கலன்றது மட்டும் அவருக்கு தெரியும். ஒன்று கேட்டு தெரிந்து கொண்டாரா அல்லது பார்த்தாலே தெரியும், கலையில் அலசி கொண்டு இருக்கும்போது மீன் உள்ள இல்லை அப்படின்றதும் தெரியுமா இருக்கும். எப்படி தெரிஞ்சதுன்றதுலாம் எனக்கு பிரச்சனை கிடையாது. பட் ஹி வாஸ் கன்சர்ன். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு முக்கியமான சத்தியத்தை, தன்னை குறித்ததான காரியத்தை வெளிப்படுத்துவதற்காக ஆண்டவர் செய்கிறதான ஒரு காரியம் இது. அதற்கு சீமோன் ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். இது வந்து நார்மலாக நீங்கள் யோசித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப என்ன வேணும் அப்படின்னு சொன்னால், ஒரு பெரிய ஒரு விசுவாசம் வேணும், அல்லது மற்றவங்களை மதிக்கிறதான அந்த தன்மை வேணும். ஏன் அப்படின்னா, இந்த சீமோன் பேதுரு ஒரு படகை வைத்து அவன் வந்து என்ன பண்ணுறான், அந்த வேலையை பண்ணுறான்னா, அவன் ஃபிஷர்மேன் இல்லை, அவனுடைய ப்ரொஃபஷன் வந்து ஃபிஷர்மேனாய் காணப்படுது. இயேசு கிறிஸ்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டீச்சராக அவர் அறிமுகமானாலும் இவருக்குன்னு ஒரு ப்ரொஃபஷன் உண்டு. அது என்னது? ஆமாம், கார்பெண்டர். இவருடைய ப்ரொஃபஷன் வந்து கார்பெண்டர். அவனுடைய ப்ரொஃபஷன் வந்து மீன் பிடிக்கிறதான தொழிலை அவன் உடையவன். அப்போ ஒவ்வொரு தொழிலை ஒவ்வொருத்தர் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அதில் அவங்க என்ன பண்ணுவாங்க, எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க, அப்படி தானே? இப்போ விளையாட்டு கூட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த விளையாடுறவங்க அதில் அனுபவம் மிக்கவர்கள் வந்து சொன்னால் என்ன பண்ணும்? யாராவது ஸ்போர்ட்ஸ்மேன் இருக்கீங்களா? யார் ஸ்போர்ட்ஸ் உமன்? நீங்கள் ஸ்போர்ட்ஸ்மேனா? ஒன்லி ஜிம் தானா? ஜிம் மட்டும்தான். யார் ஸ்போர்ட்ஸ்மேன்? பிரியா ஸ்போர்ட்ஸ் உமனா? ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஸ்போர்ட்ஸில் நம்ம எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், அதே வந்து விளையாட்டை விளையாடுறவங்க இன்னும் அனுபவசாலிகள் வந்து சொன்னால் என்ன பண்ண முடியும், அந்த டிப்ஸை நம்மளால் எடுக்க முடியும். இப்போ நான் ஒரு கிரிக்கெட் பிளேயர்னா, ஒரு ஹாக்கி பிளேயர் வந்து கொடுக்குற டிப்ஸை நான் என்ன பண்ண மாட்டேன், ஒரு லிஸ்ட்லேயே வைக்க மாட்டேன். அவன் எனக்கு கொடுக்குற ஆலோசனையெல்லாம் என்னால் என்ன பண்ண முடியாது, கேட்க முடியாது. இது ரொம்ப ரொம்ப நேச்சுரல். அதே மாதிரி பாருங்கள், இவருடைய ப்ரொஃபஷன் வேறு, அவருடைய ப்ரொஃபஷன் வேறு. இப்போ இவர் ஒரு மீன்பிடி தொழிலை பண்ணுகிற அனுபவம் உள்ளவராக இருந்து இவர் சொன்னார்னா என்ன பண்ணலாம், பேதுரு கேட்டுக்கொள்ளலாம். இப்போ இவன் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து அவனுடைய தொழிலாய் காணப்படுது. அதுவும் நைட்டு முழுவதும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மீன் பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கான். அவனுக்கு தான் தெரியும் எந்த இடத்துல ஃபிஷ் வந்து இருக்கும், எந்த கால சூழ்நிலையில் இருக்கும், வெதர் வந்து இப்படி இருந்தால் வந்து ஃபிஷ் அதிகமாக இருக்கும், இப்படின்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக தெரியும். அதே மாதிரி இந்த கடலில் வந்து அவன் எப்பயுமே ஃபிஷ் பிடிச்சிட்டு இருக்கிறவன். அப்போ அவன் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த வார்த்தையை சொல்கிறான் அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமானது. 5வது வசனம், அதற்கு அவன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும். இது வந்து அகப்படலை மாத்திரம் கிடையாது, இனி அகப்படாதும் அப்படின்னும் இன்னும் பார்த்தீங்கன்னா யாருக்கு தெரியும், பேதுருக்கு தெரியும். அதனால தான் பார்த்தீங்கன்னா வெளில வந்துட்டு இதெல்லாம் அலசி கொண்டு இருக்கிறாங்க, பேக் பண்ணி கிளம்புறதுக்காக. அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த சம்பவம் நடக்குது. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன். இப்படிப்பட்டதான ஒரு நம்பிக்கை அவனுக்கு வந்துச்சு, அல்லது அவருடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கணும் அப்படின்றது அவனுக்குள்ளே வந்துச்சுன்னு நமக்கு தெரியல. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அதை அவன் செய்கிறான். ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம். ஒரு சீஷனாக ஆகிறதுக்கு முன்பாகவே அந்த சீஷனுக்குரிய அந்த குணம் வந்து அவனுக்குள்ளே காணப்படுது. அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அப்போ ஆண்டவர் சொன்னபடி செய்யும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்படிப்பட்டதான ஒரு சம்பவம் நடக்குது. ரொம்ப ஆச்சரியம். அப்போ நம்முடைய லைஃப்பில் கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம பல காரியங்களை நம்ம அறிந்திருக்கலாம். சிந்தையில் இப்படி செஞ்சால் இப்படி நடக்கும் அப்படின்லாம் நமக்கு அறிந்திருக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் ஒரு ஆலோசனையை கொடுக்கும் பொழுது அது வந்து ஃபெயிலியர் ஆகாது அப்படின்றது நம்ம அனுபவத்தில் பார்த்துருக்கோம். வேதத்துலேயும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த காரியத்தை பார்க்குறோம். அவர் சொல்லும்படி கேட்கும் பொழுது அந்த இடத்துல அதற்குரிய பலன் உண்டாகுது. 7வது வசனம், அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் வந்து, ஏன்னா 2 படகு தானே இருக்கு, அந்த படகையும் கூப்பிடுறாங்க. கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படகுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிருக்காங்க. சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். அவன் சொன்னதான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் அடுத்த வசனம் சொல்லுது, அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம்
அவனுக்கு அவனோடே கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்புண்டானபடியால் அப்படி சொன்னான். ஏன்னா இது வந்து சான்ஸே கிடையாது இப்படி அப்படின்றது அவர்களுக்கு நன்றாக தெரியும். அந்த தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாய் தெரியும். அப்போ ஏதோ சம்திங் ரொம்ப வித்தியாசமாக ஒரு காரியம் நடந்திருக்கு. இவர் அங்கே போய் அங்கே மீன் இருக்கிறத இவர் அறிந்து போட சொன்னாராம், இல்லை இவர் அங்கே போட சொன்னதுக்கு கீழ்ப்படிஞ்சதுனால மீன்கள் வந்து அங்கே மாட்டுச்சா, இந்த காரியம்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் இது வந்து கம்ப்ளீட் மிராக்கிள்ன்றதுல மாத்திரம் ஒரு சந்தேகமே கிடையாது. அப்போ இதனால அவனுக்கு பிரமிப்பு உண்டாகுது. இது இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, எப்படி நடக்குது? அதனால பிரமிப்பு உண்டாக்கி என்ன பண்ணுறான், அவன் இப்படி சொல்கிறான், நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்று சொல்லி. சீமோனுக்கு கூட்டாளிகளான, அப்போ இது ஆண்டவர் இதிலிருந்து என்னதான் வெளிப்படுத்துறாரு? இது ஒரு சாதாரண ஒரு மனிதன் செய்கிறதான ஒரு காரியமே அல்ல. நிச்சயமாய் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சூப்பர் நேச்சுரல் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காரியத்தை செய்ய முடியும். அப்போ அவர் என்னதான் வெளிப்படுத்துறாரு? தான் யார் என்பதை அந்த சம்பவத்தின் மூலமாய் அவர்களுக்கு வெளிப்படுத்தி காண்பிக்க அவர் விரும்புகிறார். சீமோனுக்கு கூட்டாளிகளான செபேதேயுவின் குமாரனாகிய யாக்கோபும் யோவானும் அந்தபடியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்றார். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேமஸான வேர்டு, எப்படி இவர்களை அநேகருக்கு வந்து ஆசீர்வாதமாய் அல்லது சுவிசேஷத்தின் மூலமாய் கர்த்தரிட்டத்தில் கொண்டு வருகிறவர்களாய் ஆண்டவர் இவர்களை பயன்படுத்துவார் அப்படின்றது தான் இந்த வார்த்தை சீமோனை குறித்து அவர் சொல்லுகிறார். அப்படிதான் அவர்கள் செய்தார்கள். சபை வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான், அந்த ஒரு மனுஷன் இயேசுன்றதான ஒரு மனுஷனால பார்த்தீங்கன்னா சுவிசேஷம் அப்படியே வந்து போயிட்டு உலகம் முழுசும் மில்லியனான பீப்புள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, வந்திருக்காங்க. மனுஷர்கள் பிடிக்கப்பட்டு பார்த்திங்கன்னா தேவ ராஜ்யத்துக்குள்ளே வந்திருக்கிறாங்க. அதுக்கு ஒரே ஒருத்தர் தான் காரணம், அது வந்து இந்த இயேசு என்கிறதான அந்த மனுஷன். ஆனால் அவர் யாருன்றது தான் பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்டிங். அவர் வந்து சொல்லிக் கொடுக்கறதும் அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறது தான் ரொம்ப முக்கியமான காரியமாக இருக்குது. அவர் ஐடென்டிஃபை பண்ணிக்க சொல்கிறார். அவர்கள் படகுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். இதுவும் ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம். எப்போ ஒரு மனுஷன் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு போவான் அப்படின்னு சொன்னால் அது ஜஸ்ட்டு பிரமிப்பு மாத்திரம் கிடையாது, ஒரு பெரிய நம்பிக்கை வந்து அவர் மேலே வந்திருக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னால் பின் செல்கிறார்கள் அப்படின்னு சொன்னாலே இது வந்து டிசைபிள்ஷிப்பை குறிக்குது. அதாவது சீஷர்கள் எப்பயுமே பார்த்தீங்கன்னா குருவுக்கு பின்பாக என்ன பண்ணுவாங்க, அவர்கள் போவார்கள். இந்த 11வது வசனம் எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் முழு நம்பிக்கை அவர் மேலே வந்து விட்டது என்று சொல்லி அர்த்தம். இப்போ இவங்க 3 பேர் என்ன பண்ணுறாங்க, அவரை பின்தொடர்ந்து போகிறாங்க எல்லாத்தையும் விட்டுட்டு. அதை வச்செல்லாம் நம்ம பிரசங்கம் பண்ணுறதை காட்டிலும் ரொம்ப சிம்பிளாக தே அக்செப்டட் ஹிஸ் ஹெட்ஷிப், அதுதான் அதனுடைய மீனிங். பின்பு அவர் ஒரு பட்டணத்தில் இருக்கையில் குஷ்டரோகம் நிறைந்த ஒரு மனுஷன் இயேசுவை கண்டு முகங்குப்புற விழுந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலே ஆகும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். இது பார்த்திங்கன்னா அடுத்தது ஒரு பெரிய ஒரு மிராக்கிள். குஷ்டரோகத்தை பற்றி நம்ம வாசிச்சிருக்கிறோம் வேதத்தில். குஷ்டரோகத்தில் பல வெரைட்டிஸ் உண்டு. ஏன் அப்படின்னு சொன்னால் ஸ்கின் டிசீஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் குஷ்டம் என்று சொல்லி தான் வந்து பார்க்கப்பட்டது. ஆனால் சில ஸ்கின் டிசீஸ் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரம். லெப்பர்சி அப்படின்னு சொல்கிறது வந்து அந்த ஸ்கின் மாத்திரம் கிடையாது, அந்த சதையே அப்படியே அழுகிறதான ஒரு காரியம். இந்த நாள் மட்டும் அது இருக்குது, குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாலும் இன்னும் வந்து இருக்க தான் செய்யுது. யாராவது பார்த்துருக்கீங்களா பிள்ளைங்க லெப்பர்சி எல்லாம் இந்தியாவில்? இப்போ நாட்கள்லாம் கம்மின்னு நினைக்கிறேன்ல. முன்னாடி சர்ச் பக்கத்துலலாம் வந்து உட்காந்து பெக்லாம் பண்ணுவாங்க. இப்போ இருக்காங்களா? உண்டா? இப்போ ரேர். நீங்களாம் பார்த்துருக்கீங்களா? இல்லை பார்த்துருக்கீங்களா? நீங்களாம் பார்த்து நம்மளுடைய ஸ்டேஜெலாம் பார்த்துருப்போம்ல இப்போ, பட் ரேர் தான் அது. பட் இருக்காங்களா? அப்போ அது வந்து இன்றைக்கும் ஸ்டில் உண்டு. அப்போ இவங்களுடைய கல்ச்சருக்குள்ளே நம்ம போய் பார்க்கும் பொழுது இது வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக ஆண்டவர் இதை குறித்து பேசியிருக்கிறார். இது வந்து பாவத்து நிமித்தம் வருகிறதா என்ன பண்ணாங்க அவங்க நினைத்தாங்க. எல்லா டிசீஸுமே ஆக்சுவலாக அதனுடைய ரீசன் என்னன்னா மனுஷன் விழுந்ததுனால தான். நான் உபாகமம் 28க்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடினால்தான் என்னெல்லாம் வந்துச்சு. சிக்னஸ் மாத்திரம் கிடையாது, வறுமை மாத்திரம் கிடையாது, மரணம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய ஆரம்பம் ஆண்டவர் இப்படி கொடுக்கவே இல்லை. சிக்னஸ்ன்றது ஆண்டவர் கொடுக்கவே இல்லை, வறுமன்றது ஆண்டவர் கொடுக்கவே இல்லை, டெத்துன்றது ஆண்டவர் கொடுக்கவே இல்லை. எல்லாமே எப்போ தான் வந்தது? மனுஷன் பாவம் செஞ்சு விழுந்த பின்பு ஆண்டவர் அவனை சபித்தபடினாலே பார்த்தீங்கன்னா வந்ததான காரியங்கள் இது. அதான் உபாகமம் 28 வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேர்ஸை குறித்து சொல்லும்போது அதெல்லாம் சொல்லிக் கொடுக்கும். அப்போ இந்த லெப்ரசின்றதை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சிம்பாலிக்காக அது எதை குறித்தது அப்படின்னு சொன்னால் நிச்சயமாய் வந்து இவன் ஒரு பெரிய சின்னர் அப்படின்றத வந்து குறிக்கிறதான ஒரு காரியம். இப்போ ஆண்டவர் வந்து உபாகமல்ல லேவியராகமத்தில் அதிகமாக இதை குறித்து
காணப்படும். எப்படின்னு சொன்னால், இந்த இஸ்ரவேல் ஜனங்க அவர்களை விட்டு தள்ளி இருக்க வேணும், அல்லது அப்படிப்பட்டவர்கள் பாளையத்துக்கு புறம்பாக இருக்க வேண்டும் அப்படி சொல்லிலாம் பல கட்டளைகளை ஆண்டவர் என்ன பண்ணியிருந்தார், கொடுத்திருந்தார். அவர்கள் சரியானாங்க அப்படின்னு சொன்னால் திரும்பவும் அவர்கள் சரியாயிட்டாங்க அப்படின்னு சர்டிஃபை பண்ணப்பட்டார்கள் என்று சொன்னால் அவர்கள் சொசைட்டிக்குள்ளே வரலாம். இல்லை என்று சொன்னால் அவர்கள் ஒதுக்கி வைக்கப்பட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் இந்த 12வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் குஷ்டரோகம் நிறைந்த அப்படின்னு சொன்னால் ஃபுல் ஆஃப் லெப்ரசி என்று சொல்லி அர்த்தம். நிறைந்த ஒரு மனுஷன் இயேசுவை பார்க்குறான், முகம் குப்புற விழுந்து என்ன பண்ணுறான், இப்படி கேட்குறான், ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறான், ஆண்டவரே உங்களுக்கு சித்தமானால். ஏன்னு சொன்னால் அவனை பார்க்கறதுக்கு, அவனை கண்டுகொள்றதுக்கு, அவனை கன்சிடர் பண்ணுறதுக்கு இப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா யாருமே கிடையாது. அவர் தமது கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக்கு என்றார். உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று. இப்போ இந்த 2 வசனத்தில் இவர் முடிச்சுட்டாரு அப்படின்னு சொன்னாலும், இது ஒரு மிகப்பெரிய காரியங்களை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அந்த குஷ்டரோகிக்கும் இதை பார்க்குறவங்களுக்கும் இன்னைக்கு இதை படிக்கிறவங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சொல்லி கொடுக்குது. என்ன, இயேசு யாருன்றது தான் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா அவனிடத்துல அவர் மனம் இறங்குறார். 3ஆம் வசனத்தில் அவர் தமது கையை நீட்டி அவனை தொட்டு அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ இவர் கையை நீட்டி தொட வேண்டியதான அவசியமே அந்த இடத்துல இல்லை. ஏனென்று சொன்னால் இவர் ஒரு வார்த்தையை சொல்லி குணமாக்கலாம். குஷ்டரோகியை ஒரு டிஸ்டன்ஸில் தான் ஆக்சுவலாக அவன் நிற்க வேண்டும். அப்படி அவனை தொட்டுட்டா என்ன பண்ணணும், இவர்கள் தங்களுக்கு சுத்திகரிப்பை உண்டு பண்ணணும் நியாயப்பிரமாணத்தின்படி. இப்போ இவ்வளவு காரியங்கள் இருக்கு. அப்போ இவர் தொடரணும்னு அவசியமே கிடையாது அவனை. ஆனால் தொட்டு அப்படின்னு சொன்னால் அவனை நேசிக்கிறத குறிக்குது, அவன் மேலே இருக்கிறதான அந்த கம்பேஷனை குறிக்குது, அவனை குணப்படுத்துறது எனக்கு பிரியம், எனக்கு சித்தம் அப்படின்னு சொல்லி இட்ஸ் மை வில் அப்படின்னு அவர் சொல்கிறத குறிக்குது. மாத்திரமல்ல, ஒரு சாதாரண ரபியோ ஒரு சாதாரண மனுஷனோ என்ன டெட் பாடியை தொட்டுட்டா அல்லது குஷ்டரோகியை தொட்டுட்டா சுத்திகரிப்பு அவனுக்கு உண்டாக்கப்பட வேண்டும். ஏனென்று சொன்னால் அவன் தீட்டு உள்ளவன் ஆயிடுவான். யாரு தொடுகிறவன் தீட்டு உள்ளவன் ஆயிடுவான். அவன் பெரிய ஆசாரியனாக இருந்தாலும் பிரதான ஆசாரியனாக. ஆனால் இயேசு பாருங்க, அந்த வியாதி உள்ளவன் அந்த குஷ்டரோகியை தொட்டா கூட யோசி என்ன ஆக மாட்டாரு. இயேசு தீட்டு உள்ளவராக மாற மாட்டார். திரும்ப பார்த்தீங்கன்னா அவர் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர். ஆனால் போயிட்டு என்னது, நியாயப்பிரமாணத்தின்படி அவர் என்ன பண்ணுவாங்க, சுத்திகரிப்பெல்லாம் கொண்டு பண்ண வேண்டாம். அப்போ இது ஒன்லி ஒருவர் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், அந்த காடுன்றவர் மட்டும்தான் என்ன பண்ணாது. இந்த பாவம் என்பது அல்லது இந்த தீட்டு என்பது அவரை என்ன பண்ண முடியாது, டிஃபைல் பண்ண முடியாது, தீட்டாக்க முடியாது. திரும்ப அவர் தொட்டுறதுனால பாவி அப்படி ஆகிட மாட்டார். அப்போ இயேசு தொடுகிறதுனால என்ன சொல்லி கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னால், தான் யாருன்றதை என்ன பண்ணுறாரு அவர் உணர்த்துறார். அது ஒரு முக்கியமான ஒரு காரியமாக இந்த இடத்துல காணப்படுது. அவன் குணமானது அடுத்த பகுதி. ஏனென்று சொன்னால் குணமாக்குறது அவருக்கு காணப்படுறதான அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லலாம். குணமாக்குறது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தேவன் மட்டுமே செய்யக்கூடியதுன்னு சொல்லலாம். ஆனால் இந்த காரியம் அவர் திரும்பவும் தீட்டாகலை அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியம். அவர் இந்த சாதாரண மனுஷன்றதுலேயே வரமாட்டார். இன்ஃபேக்ட் அவர் வேற ஒருவர் அப்படின்றது தான் அதில் தெரியுது. அவர் அவனை நோக்கி, நீ இதை ஒருவருக்கும் சொல்லாமல் நீ போய் உன்னை ஆசாரியனுக்கு காண்பித்து நீ சுத்தமானது நிமித்தம் மோசே கட்டளையிட்டபடியே அவர்களுக்கு சாட்சியாக பலி செலுத்து என்று கட்டளையிட்டார். ஏன் இப்படி சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இது ரொம்ப முக்கியமான காரியம். என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப சுத்தமாயிட்டான். அவன் சுத்தமாயிட்டா கூட பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவனை இன்னும் லெப்பர் தான் என்ன பண்ணிருப்பாங்க, நினைத்து கொண்டிருப்பார்கள் ஜனங்க, இன்னும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அப்ப ஆசாரியன் இடத்துல போய் காண்பிக்கணும் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம், ஆசாரியன் இடத்துல காண்பித்து ஆசாரியன் அவனை செக் பண்ணி அவன் சுத்தமானவன் என்று சொல்லி சர்டிஃபை பண்ணாதான் என்ன பண்ண முடியும், அவங்க சொசைட்டிக்குள்ளே வர முடியும். அதாவது அவங்களுடைய அந்த சபைக்குள்ளே, ஆலயத்துக்குள்ளே வர முடியும், குடும்பத்துக்குள்ளே போக முடியும், அந்த சொசைட்டிக்குள்ளே அவர்கள் அங்கீகரிக்கப்படுவார்கள். அதனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அவனை க்ளீன் பண்ணது மாத்திரம் கிடையாது, அவனை என்ன பண்ணுறாரு, போயிட்டு ஆசாரியின் இடத்துல காண்பிக்க சொல்லி அனுப்புகிறாரு. அனுப்பிட்டு மோசே கட்டளையிட்டபடி அவர்களுக்கு சாட்சியாக பலி செலுத்து அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். அடுத்தது, நீ அவனை நோக்கி நீ இதை ஒருவருக்கு, 2 கட்டளை சொல்றாருல, ஒருவருக்கும் சொல்லக்கூடாது, ஆனால் உன்னை ஆசாரியனுக்கு காண்பிக்கணும். மற்ற எல்லாருக்கும் போயிட்டு என்ன பண்ணக்கூடாது, இப்படி பண்ண சுகத்தை நீ என்ன பண்ணக்கூடாது, பண்ணதான மிராக்கிளை குறிச்செல்லாம் நீ பேசக்கூடாது அப்படி சொல்றாரு. யார்கிட்டையும் போய் சொல்லாத, ஆனால் ஆசாரியனுக்கு காண்பித்து கட்டளையிட்டபடியே நீ செய்ய அப்படின்ட்டு சொல்லி அனுப்புறாரு. 15, அப்படி இருந்தும் அவருடைய கீர்த்தி அதிகமாய் பரம்பிற்று. திரளான ஜனங்கள் அவருடைய உபதேசத்தை கேட்பதற்கும் அவராலே தங்கள் பிணிகள் நீங்கி சௌக்கியமடைவதற்கும் கூடி வந்தார். அப்படின்னு நடந்திருக்கு. அவன் போயிட்டு என்ன பண்ணியிருக்கான், எல்லார்ட்டையும் சொல்லியிருக்கான். அடக்க முடியல,
இப்போ ஆண்டவர் சொல்லாதன்னு சொல்றது மனுஷ சுபாவம் இல்லை. ஆண்டவர் சொல்லாதன்னா சொல்றது. ஆண்டவர் போயிட்டு பார்த்தீங்கன்னா இதை எல்லாருக்கும் சொல்லு அப்படின்னு சொன்னால் ஒருத்தருக்கும் சொல்றது கிடையாது. அவரை குறித்து அவர் சொல்றாரு, எல்லாருக்கும் போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனால் சொல்றதுக்கு இஷ்டம் கிடையாது. சரி, அவரோ வனாந்திரத்தில் தனித்து போய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். இது இயேசுவினுடைய வாழ்க்கையிலிருந்து, அதாவது மனுஷனாக இயேசுவினுடைய வாழ்க்கையிலிருந்து நீங்கள் இதை கற்றுக்கொள்ள முடியும். சரியா, நம்ம எப்படி பார்க்கணும்? இயேசுவை தேவனாக அவருடைய வாழ்க்கையிலேருந்து லைஃப்லேருந்து நம்ம பல காரியங்களை கற்றுக்கொள்ள முடியாது. ஒன்லி ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம், ரெக்கக்னைஸ் பண்ணிக்கலாம் இவர் யாருன்னு சொல்லிட்டு. ஆனால் இயேசு மனுஷனாய் செய்கிற சகல காரியங்களும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய ஃபாலோ பண்ணுறதுக்காக, ஒரு மனுஷன் எப்படி நடக்கணும் அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா அவர் மனுஷனாய் செயல்பட்ட அந்த விதங்கள், மனுஷனாய் அவர் பார்த்தீங்கன்னா எடுக்கிறதான அந்த முடிவுகள், எப்படி தன்னுடைய சித்தத்தை ஒப்பு கொடுக்குறாரு, ஜெபம் பண்ணுறாரு, நான் பார்த்தீங்கன்னா என்னை சார்ந்து இல்லை அப்படின்லாம் பேசுகிறாரு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மனுஷன் அவர் பேசுகிற காரியங்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாம் அப்படியே ஃபாலோ பண்றதுக்காக கொடுக்கப்பட்டிருக்க காரியம். அப்படிதான் இது ஜெபம் பண்றது பார்த்தீங்கன்னா மனுஷனாய் அவர் பண்றதான ஒரு காரியம். How a man has to depend on God அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவர் வெளிப்படுத்துறதான காரியம். அவரோ வனாந்திரத்தில் தனித்து போய் ஜெபம் பண்ணி கொண்டது. அப்ப தனித்து காணப்படுகிற ஜெபம் நமக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிறதான அந்த தனி உறவை குறித்து பார்த்தீங்கன்னா அவர் முக்கியத்துவப்படுத்தி காண்பிக்கிறத நம்ம என்ன பண்ணலாம், அவருடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கலாம். இப்படி அவர் அடிக்கடி செய்தார் என்று சொல்லி எல்லாம் இன்னும் கேட்டால் அழகா ஒரு வசனம் கூட, அவர் எப்பொழுதும் செய்கிறபடியே அப்படி கூட அந்த வசனம் வரும். தனித்திருந்தார் அப்படியெல்லாம் இருக்கும் இல்லையா. அப்ப இது ஒரு பழக்கமா அவர் வைத்திருந்தார் பாருங்க. அப்போ ஒரு மனுஷனா அவன் ஆண்டவரோடு கூட வைக்கிறதான அந்த ஐக்கியம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அவனுடைய இந்த பூலோக வாழ்க்கைக்கு. He has to completely depend on God. ஹைலின்றது காட்டிலும் கம்ப்ளீட்லி. இப்போ நம்ம முட்டி போட்டு ஜெபம் பண்றது மாத்திரம் ஜெபம் கிடையாது. ஜெபம் பண்றது எப்பொழுதுமே நம்ம பண்ணி கொண்டு இருக்கிறோம். உள்ளத்துல கூட சின்ன சின்ன காரியங்களுக்கு கூட என்ன பண்ண முடியும், ஆண்டவரை ஜெபித்து கொண்டு இருக்கணும். ஒரு பேசுறதுக்கு கூட பாத்தீங்க அப்படின்னு சொன்னா என்ன பண்ணலாம், உள்ள ஒரு ஜெப சிந்தையோடு காணப்படலாம். அதனால தான் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்றதான அந்த வார்த்தை, do not cease அப்படின்ற வார்த்தைலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஜெப சிந்தையோடு இருக்கிறத, ஆண்டவரை டிபெண்ட் பண்ணி இருக்கிறத அது மெயினாக குறிக்குது. அதில் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ப்ரேயர்ஸ் இருக்கு. இண்டிவிஜுவல் ஜெபம், கூடி ஜெபிக்கிறதான ஜெபம், சபையில் ஜெபிக்கிறதான ஜெபம், எல்லாமே டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ப்ரேயர்ஸ்னா. அப்போ அதில் இது இண்டிவிஜுவல் ஜெபத்தை குறிக்குது. இண்டிவிஜுவல் ஜெபம்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தனியாக ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா முக்கியம். பின்பு ஒரு நாள் அவர் உபதேசித்துக் கொண்டிருக்கிற பொழுது, அதில் தான் நீங்க எல்லாத்தையும் பேசலாம், அவர்கிட்ட எல்லாத்தையும் கொட்டலாம். நம்ம யாரும் பக்கத்துல இருக்கிறாங்க ஆமேன் இவங்க போடணும் அப்படின்னு நம்ம பார்க்கவே வேணான்னு. அது இண்டிவிஜுவல் ப்ரேயர் மாத்திரம். நீங்களும் ஆண்டவரும் தனியா இருந்து அங்கதான் புலம்புற காரியம்லாம். இப்ப நீங்க 3 பேர் செஞ்சோம், நீங்க புலம்பெல்லாம் இருந்திருக்காது இல்ல, அதுல புலம்பல் இருக்காது. ஆனா உங்களுடைய மனசை நீங்க கொட்டுறதெல்லாம் அந்த இண்டிவிஜுவலா தனியா இருக்கிற அந்த ஜபத்துல தான் நீங்க என்ன பண்ண முடியும், கொட்ட முடியும். அதுதான் லேர்னிங் அதிகமாய் காணப்படும். இப்ப நான் நேற்று தினத்துல இந்த ப்ரேயரை குறித்து சொல்லும் போது கூட நான் எப்படி அதை ஆரம்பிச்சேன், நேற்று இப்போ தேர்ஸ்டேல, ஆமா நேற்று எப்படி ஆரம்பிச்சேன் சொன்னா, ஜபம்ன்றது என்னத்தை ஆக்சுவலா சொல்லி கொடுக்கறது. ஜபம்ன்றதே ஒரு அனுபவம். ஒவ்வொரு மனுஷங்களும் பாத்தீங்கன்னா ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கும்போது அதை குறித்து அதிகமா என்ன பண்ண முடியும், கற்றுக்கொள்ள முடியும். அவங்கவுங்க அனுபவத்தை என்ன பண்ண முடியும், சொல்ல முடியும். வேதத்தை பார்த்து இப்படிதான் ஜெபம் பண்ணணும், அப்படிதான் ஜெபம் பண்ணணும் என்று சொன்னா ஒரு பேட்டர்னை தான் வேதம் என்ன பண்ணும், கற்றுக் கொடுக்கும். ஆண்டவர் சொல்றதை போல இப்படி ஜெபம் பண்ணுங்க, இப்படி மாதிரி அப்படி சொல்றாருல்ல, இப்படி இந்த மாதிரி ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு ஒரு பேட்டர்னை தான் சொல்லி கொடுக்கும் வேதத்துல காணப்படுகிற ஜெபம். ஆனா நீங்க ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க, நிறைய பிரேயரை குறித்து லேர்ன் பண்ணிக்குவீங்க. பிரேயரை குறித்து லேர்ன் பண்ணுவீங்கன்னா முக்கியமா யார் இடத்துல ஜெபிக்கிறீங்களோ அவரை குறித்து அதிகமான வெளிப்பாடு உங்களுக்கு கிடைக்கும். எப்படி அவர் உங்க ஜெபத்தை கேட்டாலும் அதுல ஒரு வெளிப்பாடு கிடைக்கும், அது ஜெபத்துக்கு பதில் கொடுக்கலனாலும் ஒரு வெளிப்பாடு கிடைக்கும் உங்களுக்கு. என்ன ஏன் பர்டிகுலரா இதுக்கு ஜெபம் கொடுக்க மாட்டேன்றாரு, எதுக்கு இதுக்கு டிலே பண்ண வைக்கிறார் அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா யூ வில் லேர்ன் மோர் அபவுட் ஹிம். ஆண்டவரை குறித்து, ஆண்டவருடைய குணாதிசயங்களை குறித்து, ஏன் என்னுடைய பர்டிகுலர் இந்த காரியத்துக்கு அவர் என்ன பண்ண மாட்டேன்றாரு, பதில கொடுக்காம டிலே பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லும்பொழுது நீ அதிகமா என்ன பண்ணுவ, ஆண்டவரை குறித்து நீ தெரிஞ்சுக்குவ. புரியுதா உங்களுக்கு? அப்ப இது யாரோ ஒரு பாஸ்ட் சொல்லி கொடுத்தே இது வராது. உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற அந்த தனிப்பட்ட உறவுல தான் அவர் எப்படிப்பட்டவர் எவ்வளவு என்ன நேசிக்கிறார்ன்றதையும் புரிஞ்சுக்குவோம். அதே நேரத்துல ஏன் இப்படி ஆண்டவர் என்ன பண்றாரு, நடந்துக்கிறார், ஏன் இப்படி பிஹேவ் பண்றாரு என்னுடைய லைஃப்ல இப்படின்றதெல்லாம் நீங்க லேர்ன் பண்ணுவீங்க. இதை யார் சொல்லிக் கொடுக்க முடியாது, ஒரு பாஸ்டர் சொல்லிக் கொடுக்க முடியாது. இது பாத்தீங்கன்னா இந்த வேதம் நமக்கு என்ன அப்படின்னு சொன்னா ஒரு பேட்டர்னை சொல்லிக் கொடுக்கும், ஆழமான காரியங்களை சொல்லிக் கொடுக்கும். ஆனால் எல்லா விஷயத்தையும் என்ன பண்ண முடியாது. ஆண்டவருடைய சமூகத்துக்கு போகும்போது என்ன பண்ணுவோம், நம்ம என்ன லேர்ன் பண்ணுவோம், பர்டிகுலரா அவர் யாரு,
இப்போ பிள்ளைங்க வளர வளர தான் அப்பா அம்மாவை குறித்து நல்லா என்ன பண்ணுவாங்க, புரிஞ்சுக்கிறாங்கல்ல. கணவன் மனைவி கல்யாணமாகி அவங்க அதிகமாக பேச ஆரம்பிக்கும் போது அவங்க ஒருத்தர் அதுக்கு முன்னாடியும் தெரியும், ஒருவேளை ஃப்ரெண்ட்ஸாக கூட வந்திருப்பாங்க, பார்த்துருப்பாங்க. ஆனால் அவர்கள் ஒரு குடும்ப வாழ்க்கைக்குள்ளே வரும்பொழுது தான் என்ன பண்ணுவாங்க, எத்தனை வருஷம் வாழ்ந்துருக்காங்களோ அத்தனை வருஷம் அதிகமாக என்ன பண்ணுவாங்க, புரிஞ்சுக்குவாங்களே. இப்போ சேம் இது இந்த ஐக்கியத்துலேயும் அப்படிதான் காணப்படுது. நீ தேவனிடத்துல எவ்வளோ நெருங்குறீங்களோ அந்த அளவுக்கு என்ன பண்ணுவீங்க, அவரை குறித்த ரெவலேஷன் உங்களுக்கு அதிகமாக வரும். இதை வெளியில சொல்லவே முடியாது, இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவர் நீங்க என்ன பண்ணுவீங்க, புரிந்துக்கிட்டீங்க அப்படின்றது தெரியும். வெளியில சொல்லும்போது இப்படிதான் எனக்கு ஆண்டவரை நல்லா தெரியும், அவ்வளவுதான் உங்களால் சொல்ல முடியும். பட் உங்களுக்கும் அவருக்கும் இருக்கிறதான அந்த ஐக்கியத்தை என்ன பண்ண முடியாது, ஆக்சுவலா நீங்க வெளியில எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லவே முடியாது. அப்ப இது மனுஷனுக்கு முக்கியம். எது, அந்த இண்டிவிஜுவல் பிரேயர், தனியாய் இருக்கிறதான அந்த ஜெப வாழ்க்கை, உனக்கு உள்ளுக்குள்ள பண்றதான ஜெபம், உள்ளுக்குள்ளார நீ ஆண்டவரை டிபெண்ட் பண்ணி இருக்கிறத உன்னுடைய ஒவ்வொரு செயலையும் நீ காண்பிக்கிறல்ல, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு. சரி, பின்பு ஒரு நாள் அவர் உபதேசித்து கொண்டிருக்கிற பொழுது கலிலேயா யூதேயா நாடுகளில் உள்ள சகல கிராமங்களிலும் எருசலேம் நகரத்திலிருந்து வந்த பரிசேயரும் நியாய சாஸ்திரிகளும் உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று. சரி, இது பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட இன்னொரு நாளை எடுத்து பேசுறாரு. ஏன்னா அப்போ இன்னொரு சம்பவத்தை வச்சு பேச போறாரு, எழுத போறாரு என்று சொல்லி அர்த்தம். அதனால தான் பின்பு ஒரு நாள், இந்த பர்டிகுலர் டே அப்படின்னு சொல்லி அர்த்தம். என்னைக்கு அப்படின்லாம் தெரியாது. என்ன, ஒரு குறிப்பிட்ட நாளில் எங்கேருந்து, கலிலேயா யூதேயா நாடுகள் சகல கிராமங்கள் எருசலேம் நகரம் பரிசேயர் நியாய சாஸ்திரிங்க எல்லாரும் இருக்கிறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த அந்த ஹீலிங் பவர் அதிகமாய் காணப்படுது. அப்பொழுது சில மனுஷர் திமிர்வாதக்காரன் ஒருவனை படுக்கையோடே எடுத்துக்கொண்டு வந்து அவனை உள்ளே கொண்டு போகவும் அவர் முன்பாக வைக்கவும் வகை தேடினார்கள். அப்ப இந்த பரிசேயர் நியாய சாஸ்திரிகள் வச்சு உங்களுக்கு தெரியும்ல, பரிசேயர் அப்படின்னு சொன்னா அவர்கள் ஒரு பிரித்தெடுக்கப்பட்டதான கூட்டம், ரொம்பவும் ஆண்டவரை நேசிக்கிறவர்கள், ரொம்பவும் அவர் மேல விசுவாசத்தை வைக்கிறவர்கள், ரொம்பவும் பக்திமான்கள் என்று சொல்லி அவர்கள் பார்த்தீங்கன்னா எண்ணுகிறவர்கள் மாத்திரமல்ல, முடிந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பை லெட்டர் அண்ட் வேர்டு பார்த்தீங்கன்னா கீழ்ப்படுகிறவர்கள். பரிசேயர்னாலே பிரித்தெடுக்கப்பட்டவங்க, அதுதான் அதனுடைய மீனிங் ஆக்சுவலா. இப்போ நியாய சாஸ்திரிகள் அப்படின்னு சொன்னா அந்த 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 லாவெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா கை கொள்ளுகிறவர்கள், நியாயத்தை அந்த ஜனங்கள் மத்தியில் செலுத்துகிறவர்கள். அவர்கள் இங்கே கூடி வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாலே ரொம்ப ஆச்சரியமான காரியம். இயேசுகிட்ட வந்திருக்காங்க அப்படின்றது பெரிய காரியம். ஜனக்கூட்டம் மிகுதியாக இருந்தபடியால் அந்த திமிர்வாதக்காரனை பார்த்தீங்கன்னா உள்ளே கொண்டு வர முடியல. உள்ளே கொண்டு வருவதற்கு வகை காணாமல் வீட்டின் மேல் ஏறி தட்டோடுகள் வழியாய் ஜனங்களின் மத்தியில் இயேசுவுக்கு முன்பாக அவனை படுக்கையோடு இறக்கினார்கள். இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். அவர்களுடைய விசுவாசத்தை அவர் கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மனுஷனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். இது நம்ம அறிந்திருக்கிறோம்ல, இது ஆண்டவர் ஏன் இப்படி பேசினாரு அப்படின்றது தான் அடுத்த காரியங்கள். இப்போ ஆண்டவர் இப்படி பேசும் பொழுது ஏன் லூக்கா இந்த காரியத்தை எழுதுறாருன்னா இதுலேருந்து ஒரு பெரிய லேர்னிங் காணப்படுது. அதனால தான் இந்த காரியத்தை எடுத்து என்ன பண்ணுறாரு, அவர் எழுதுறாரு. அப்போ இயேசு கொண்டு வந்த பர்பஸ், திமிர்வாதக்காரன் சுகமடைய வேண்டும். இதுதான் பார்த்தீங்கன்னா பர்பஸ், ஹீலிங்காக கொண்டு வராங்க. இவர் சொல்லுகிற முதல் வார்த்தையை அவனை பார்த்து, மனுஷனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அப்பொழுது வேத பாரகரும் பரிசேயரும் யோசனை பண்ணி, தேவதூஷணம் சொல்லுகிற இவன் யார்? தேவன் ஒருவரே அன்றி பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார் என்றார்கள். அப்ப இது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். மார்க் வரும்பொழுது இவர்கள் கேட்டதான இவருடைய இந்த சிந்தனை ஆக்சுவலா சரியா அப்படின்ட்டு நான் ஒரு கேள்வியை கேட்டேன் உங்களுக்கு. அவருக்கா இவருடைய சிந்தனை கரெக்டா? ஆக்சுவலா கரெக்ட் இல்லையா? ஏன் கரெக்ட்? வேதபாரகர் பரிசேயர் யோசனை பண்ணி, தேவதூஷணம் சொல்லுகிற இவன் யார்? தேவன் ஒருவரே அன்றி பாவத்தை மன்னிக்கத்தக்கவர் யார்? அப்ப இவர் ஒரு மனுஷன் மட்டுமே, தேவன் அல்லாதபடி ஒரு மனுஷன் மட்டுமே அப்படின்னு சொன்னா இவர் என்ன பண்றாரு? இப்ப தேவதூஷணம் சொல்றாரு என்று சொல்லி அர்த்தம். முதல் பார்ட். ரெண்டாவது பார்ட் பாத்தீங்கன்னா, தேவன் ஒருவரே அன்றி பாவங்களை, தேவன் என்கிற அந்த ஒருவரை தவிர பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யாருக்குமே அந்த அத்தாரிட்டியே கிடையாது. ஆக்சுவலா பாவங்களை மன்னிக்க ஏன் அப்படி சொன்னா, எல்லா சின்ஸுமே அது யாருக்கு விரோதமானது?
அந்த ஒருவராய் இருக்கிற அந்த தேவனுக்கு, அதாவது சிருஷ்டிகருக்கு விரோதமானது தான் அந்த எல்லா சின்னமே. அப்ப அதை மன்னிக்கிற அதிகாரம் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு மட்டும்தான், வேற யாருமே அதை மன்னிக்க முடியாது. ஒண்ணு இவர் என்ன பண்ணும், இவர் தான் அந்த ஒன்லி காடா இருக்கணும், இல்லைன்னா இவர் ஒரு ஆர்டினரி மேனா இருக்கணும். ஆர்டினரி மேனா என்னன்னா அப்கோர்ஸ் இவர் சொன்னது என்னது, தேவ தூஷணம் இல்ல. அப்ப இயேசுவை ஒண்ணு தேவன் ஒத்துக்கணும், இல்லைன்னா சாதாரண ஆளு அப்படின்னு சொன்னா வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனையே கிடையாது. பின்னாட்கள்ல வாய்ப்பு இருக்குது எதுக்கு, ரட்சிக்கப்படுறதுக்கு. குளிர் நான் முன்னாடி சொல்லியிருக்கல, அனலா இருந்தா ரொம்ப பெர்ஃபெக்ட், அப்படியே அனலா இருக்கலாம். குளிரா இருந்தா என்ன, அட்லீஸ்ட் ஓகே ஒரு நாள் அனலா ஆக்கலாம். அனலா இருக்க மாட்டேன், குளிரா இருக்க மாட்டேன்னா தான் ஆண்டவர் சொல்றாரு வாந்தி பண்ணி. இப்போ இயேசுவும் வேணும், வந்து உலகமும் வேணும். இயேசு வேணும், இயேசு வந்து தேவன்ல ஒரு பார்ட்டா வேணும், அல்லது மூணுல ஒருவரா வேணும்னா அது வந்து நடக்க போறது கிடையாது. மனம் திரும்பியே ஆக வேண்டும். அப்ப இந்த வசனத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆண்டவர் வந்து இவர்கள் பேசுகிற அந்த காரியம் வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபேக்ட் ட்ரூ. அது இயேசு காடா இருந்தாதான் ஓகே, இல்லைன்னா வந்து அது வந்து வேற மாதிரியா இருக்கும். சரி, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்ட. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவர் சிந்திக்கிறத பார்த்துட்டு இயேசு பேசுறார் 22ல, இயேசு அவர்கள் சிந்தனைகளை அறிந்து. இது வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது பாருங்க, ஒவ்வொரு வார்த்தையிலையும் பாத்தீங்கன்னா அவர் என்ன பண்றாரு, நமக்கு சொல்லி கொடுக்கிறாரு. அப்கோர்ஸ் அன்னைக்கும் சொல்லி கொடுத்திருப்பாரு அவங்களுக்கும், இன்னைக்கு வாசிக்கிற நமக்கும் சொல்லி கொடுக்குறாரு. அவர்கள் சிந்தனைகளை அறிந்து. எந்த ஒரு பெரிய ஊழியக்காரனா இருந்தாலும் தீர்க்கதரிசியா இருந்தாலும் ஆண்டவர் அவனுக்குள்ள ஒரு வெளிப்பாடை கொடுத்தாதான் என்ன பண்ண முடியும், அவன் வந்து அவர் சிந்தனையை அறிந்து கொள்ள முடியும். என்ன யோசிக்கிறாங்க, என்ன செய்ய போறாங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருந்தா தான் தெரியும். ஆனா இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சிந்தனைகளை அவர் அறிகிறார் அப்படின்னு சொன்னா இது வந்து யாருக்குரிய குவாலிட்டி, ஒன்லி காடுக்குரிய குவாலிட்டி. ஏன்னா நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், அது சேட்டனுக்கு கூட அந்த குவாலிட்டி கிடையாது. நம்ம சிந்திக்கிறத பிசாசு என்ன பண்ண முடியாது, அறிந்து கொள்ளலாம் முடியாது. அது ஒன்லி தேவனுக்குரியதான ஒரு குவாலிட்டி. அப்ப இயேசு சிந்தைகளை அறிந்து அவர்களை நோக்கி, உங்கள் இருதயங்களில் நீங்கள் சிந்திக்கிறது என்ன. பாருங்க எவ்வளவு வாய்ப்புகள் அவருக்கு உண்டாது பாருங்களா. இந்த ஒரு கேள்வியிலே அவங்க என்ன பண்ணலாம், இவர் வந்து வேற யாரோ இவரு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்கலாம், அவங்க கண்டுபிடிச்சிருக்கலாம். உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ எழுந்து நடவென்று சொல்வதோ எது எளிது அப்படின்னு கேட்கிறாரு. பயங்கரமான ஒரு கேள்வி. உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ எழுந்து நடவென்று சொல்வதோ எது எளிது. நம்ம பார்த்துருக்கோம்ல மார்க்ல, எது எளிது ஆக்சுவலா, பாவங்களை மன்னிக்கிறது எளிதா, எழுந்து நடன்னு சொல்றது எளிதா, எது நினைக்கிற, எது இதுல ரொம்ப டஃப்னு நினைக்கிற? எப்படி, அதுதான் பெருசு இல்ல, ரொம்ப பிக் இல்ல. ஏன் பிக் அது, அதுக்கு முன்னாடி தான் பார்த்தோம், அது ஒன்லி காட் மட்டுமே செய்யுது. எழுந்து நடன்னு சொல்றது, எழுந்து நட அப்படின்னு இந்த இடத்துல சொல்றது வந்து ஹீலிங் ஆனாதான் நடக்க முடியும்ல. அதுவும் ரொம்ப டஃப் ஆக்சுவலா, அது உடனே தெரிய போறது. நான் எழுந்து நடன்னு சொல்றது ஒரு பெரிய ஊழியக்காரன், ஒரு பெரிய தீர்க்கதரிசி என்ன பண்ணலாம் அந்த இடத்துல செய்யலாம். இப்ப ஓல்ட் டெஸ்டமென்ட் அந்த ப்ராஃபட்ஸ் எல்லாம் அவர்கள் ஹீலிங் செஞ்சாங்க. ஆனா யாருமே காடெல்லாம் கிடையாது, தேவருடைய ஊழியக்காரர். அப்ப ரெண்டுமே டஃப். ஆனா ரொம்ப டஃப் எது, அது ஒருத்தர் மட்டுமே பண்றது. எதுனா பாவங்களை மன்னிக்கிறது ஒருத்தர் மட்டுமே பண்றது. இவர் கேள்வி கேட்கிறாரு, எது வந்து பெருசு, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்றது பெருசா, எழுந்து நடன்னு சொல்றது பெருசா? இது வந்து பாத்தீங்கன்னா பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்றதுதான் பெருசு, எழுந்து நடன்னு சொல்றது சின்னது. ஆனால் இப்ப எழுந்து நடன்னு இவர் சொல்லிட்டு இவன் எழுந்து நடக்கலன்னா என்ன ஆகும் இல்ல. இப்ப ஏன்னா இமீடியட்டா அதுதான் தெரியும், இவன் பாவங்கள் மன்னிக்கப்படல அப்படின்றது அடுத்த காரியம். ஏன் அப்படின்னு சொன்னா பாவங்கள் மன்னிக்கப்பட்டது வந்து கடைசி நாள்ல தான் என்ன பண்ணும் தெரிய போதில்ல. ஒருவேளை இவனுடைய பாவத்தினால இது வந்திருந்தால் கூட அவன் பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டதுன்னா அவனுக்கு பிசிக்கல் ஹீலிங் கிடைச்சிருன்றதான மீனிங்கும் கிடையாது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஏன்னா பாவம் என்று சொல்வது மனசு சம்பந்தப்பட்டதான ஆத்மா சம்பந்தப்பட்ட ஒரு காரியம். அப்ப அந்த பாவத்தை உள்ள ஆண்டவர் மன்னிச்சிட்டாலும் உடனே பிசிக்கல் ஹீலிங் அந்த இடத்துல இமீடியட்டா உண்டாகணும்னு அர்த்தம் கிடையாது. ஆனால் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்றது என்ன அப்படின்னு சொன்னா அவனுடைய பாவங்கள் சோல் ஹீலிங்கை குறித்து அவர் பேசுறாரு, கேட்கிறாரு இது பெருசா அது பெருசா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இந்த ஜனங்களுக்கு முன்பாக எது முதல்ல பெரிய காரியமாய் அல்லது இமீடியட்டா தெரிய போறது என்ன அப்படின்னு சொன்னா எழுந்து நட அப்படின்னு சொல்ற காரியம் நடக்கல அப்படின்னு சொன்னா இப்ப என்ன ஆகும், ஏசு அங்க ஒரு ஜோக்கர் ஆயிடுவார். அப்படிதானே, எழுந்து நட அப்படின்னு சொல்றாரு, எழுந்து நடக்கல அப்படின்னு சொன்னா அதாவது ஹீலிங் உண்டாகல அப்படின்னு சொன்னா என்ன ஆகும், பெரிய ஒரு பிரச்சனை வந்து அந்த இடத்துல உண்டாயிடும். ஒரு ஃபெயிலியரா வந்து என்ன பண்ணுவாரு, ஜீசஸ் அவர்களுக்கு முன்பாக காணப்படுவார் இல்லையா. எது எளிது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு,
23வது வசனத்துல உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது சொல்லி எது எழுது, பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திரும்பவும் என்ன ரீஇட்டரேட் பண்றாரு, இந்த மனுஷனாய் அல்லது மனுஷகுமாரனாய் உங்கள் முன்பாக நிற்கிற எனக்கு பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம் உண்டு அப்படின்னு சொல்றாரு. இப்ப அவர்கள் முன்பாக சொன்ன அந்த வார்த்தையோட லிங்க் பண்ணி பார்த்தாங்கன்னா தேவன் ஒருவருக்கே பாவங்களை மன்னிக்கிறதான காரியம் உண்டு அப்படின்னா, இவர் சொல்ற இந்த வார்த்தையோடு கூட அவர்கள் ஒப்பிட்டு பார்க்கும்போது என்னது, இந்த மனுஷகுமாரன் அதுதான் அவர் தான் அந்த இஸ்ரவேலினுடைய ஒரே தேவன் என்பதை இவர்கள் கண்டுபிடிச்சிட முடியும். அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறியணும், உங்களுக்கு இது தெரியணும் அப்படின்னு சொல்றாரு. அறிய வேண்டும் என்று, அதாவது பெரிய ஒரு சுவிசேஷத்தை என்ன பண்றாரு சொல்றாரு. அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா மேசியாவை கண்டுபிடிச்சிருப்பாங்க. அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி நீ எழுந்து உன் படிக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இப்ப இமீடியட்டா இது நடந்தே ஆகணும். உடனே அவன் அவர்களுக்கு முன்பாக எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு தேவனை மகிமைப்படுத்தி தன் வீட்டுக்கு போனான் அப்படி சொல்லி பார்க்கிறோம். இந்த சம்பவத்தை அவர் எழுதுறாரு லூக்கா. அதனாலே எல்லாரும் ஆச்சரியப்பட்டு தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அல்லாமலும் அவர்கள் பயம் நிறைந்தவர்களாகி அதிசயமான காரியங்களை இன்று கண்டோம் என்றார்கள். நமக்கு பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த பரிசேயர் வேதபாரர் என்ன சொன்னாங்க, அக்செப்ட் பண்ணிட்டாங்களா, ஒண்ணுமே இல்லை. ஏன்னா கொஸ்டின் எழுப்புனாங்க, வந்திருக்காங்க இயேசுவை தேடி. ஏன் அப்படி சொன்னா, ஒரு பெரிய ரபி வந்திருக்கிறார் அல்லது ஒரு தீர்க்கதரிசி எழும்பி இருக்கிறார்னு சொல்லி நினைச்சு வந்தாங்களோ என்னமோ தெரியல. வந்தது ஒரு பெரிய காரியம். ஆனால் இங்க நடக்கிற அந்த சம்பவத்தை பார்த்து அப்படியே என்ன பண்ணிருக்கணும், அவர்கள் இயேசுவை அந்த நாளில் அவர்கள் ஏற்றுக்கொண்டு இருக்க வேண்டும். ஏற்றுக்கொண்டாங்களா என்னன்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லப்படலை. இவைகளுக்கு பின்பு அவர் புறப்பட்டு ஆயத்துறையில உட்கார்ந்திருந்த லேவி என்னும் பேருள்ள ஒரு ஆயக்காரனை கண்டு எனக்கு பின் சென்று வா என்றார். ஆயக்காரன் அப்படின்னு சொன்னா நமக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, இங்கிலீஷ் படிக்கிறவங்களும் நல்லா தெரியும். டாக்ஸ் கலெக்டர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கல. இப்போ ஆயக்காரன் அப்படின்னு சொன்னா டாக்ஸ் கலெக்டர்ஸ் என்று சொல்லி அர்த்தம். தமிழ்ல பாத்தீங்கன்னா இப்படிதான் நமக்கு மொழிபெயர்த்திருவாங்க. ஆயக்காரன், ஆயத்துறை, இந்த வார்த்தை நம்ம என்ன பண்ணல இப்ப யூஸ் பண்றது இல்லை. டோல் கேட் அப்படின்னு சொன்னா நமக்கு டக்குன்னு புரியும்ல. அப்ப இது போல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஆயக்காரன் அப்படின்னு சொல்லும்போது நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, டாக்ஸ் கலெக்டர்ஸ் அர்த்தம். அப்பதான் நமக்கு நல்லா புரியும். திரும்ப உனக்கு ஆயக்காரன் தமிழ் படிச்சோம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்லாம் புரிஞ்சிருக்கீங்களா? எனக்கெல்லாம் புரியல. நான் அதுக்கப்புறம் வேதத்தை நான் இதனுடைய மீனிங் எல்லாம் என்னன்னு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து தேடும் போதே எனக்கு ஆயத்துறைனா ஆயக்காரன்னா என்ன அப்படின்றதான அர்த்தம் எனக்கு தெரிய ஆரம்பிச்சது. அப்ப ஏன் இதுக்கு சொல்றேன், தமிழ்ல மொழிபெயர்க்கப்பட்டதுனால அதனுடைய மீனிங் என்னன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும், அதை நம்ம பார்த்தாதான் வேதத்தை வாசிக்கும் பொழுது என்ன மீனிங்கு, ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்றது தெரியும் இல்லையா. அப்ப ஆயக்காரன் சொல்றது டாக்ஸ் கலெக்டரை குறிக்குது. இப்ப எத்தனை பேருக்கு தெரியும் இந்த லேவி யாருன்னு? மத்தேயு. ஆமா மத்தேயு. ஏன்னா வேற இடத்துல போட்டிருக்கோம், மேத்யூல போட்டிருக்கும்னு நினைக்கிறேன், இந்த அதிகாரம் எனக்கு தெரியல. அப்ப இந்த லேவி என்று சொல்லப்படுகிறவன் அவன் பாத்தீங்கன்னா மத்தேயு, அவனுடைய பெயர் மத்தேயு. அவன் ஒரு ஆயக்காரன், டாக்ஸ் கலெக்டர். எனக்கு பின் சென்று வா என்று அவனை கூப்பிடுறாரு. அவன் எல்லாவற்றையும் விட்டு எழுந்து அவருக்கு பின் சென்றான். பாருங்க, இவனுடைய ப்ரொஃபஷனை குறித்து நீங்க அறிஞ்சுக்கிட்டாதான் என்ன பண்ண முடியும். இப்ப சகேயு எல்லாம் எதுக்கு சகேயு ஒரு ஆயக்காரன், அவன் எதுக்கு வெறுக்கப்பட்டான் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஏனென்று சொன்னால் அவர்களுடைய நாட்கள்ல இஸ்ரவேல் தேசம் என்ன காணப்பட்டுச்சு, they were under the rulership of இந்த சீசர் இல்லையா. இங்க திபேரி ராயன் அப்படி சொல்லி பார்க்கிறோம் 3ஆம் அதிகாரத்துல. அப்ப இந்த ரோம பேரரசனுக்கு கீழே பாத்தீங்கன்னா இருந்த பல நாடுகளில் இதுவும் ஒரு முக்கியமான ஒரு தேசமாய் அது காணப்பட்டது. அப்ப என்ன பண்ணும், அவர்களுக்கு டாக்ஸ் செலுத்த வேண்டும் இல்லையா. அப்ப இது என்ன பண்ணிருப்பாங்க, டாக்ஸ் கலெக்ட் பண்றதுக்கு அவர்கள் மத்தியிலே இருக்கிறதான ஜனங்களை தெரிந்து கொண்டாங்க. அப்ப இந்த லேவி யாருக்கு வேலை பண்றான், அவன் பாத்தீங்கன்னா ரோம பேரரசுக்கு வேலை பண்றான். இவர்கள் சொந்த தேசத்துல இருந்து டாக்ஸ் கொடுக்கணும், இவங்களுக்கு பாத்தீங்கன்னா இது பிடிக்காது. ஆக்சுவலா இன்னும் எப்படி எல்லாம் சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, லேவி நிச்சயமா இந்த டாக்ஸ் கலெக்ட் பண்றவங்க பணக்காரங்களா இருப்பாங்க. எப்படி அப்படின்னு சொன்னா, அந்த ராஜ்யத்துக்கு என்ன பண்றாங்க, இவங்க எத்தனை ஜனங்க இருக்காங்களோ அந்த எத்தனை வில்லேஜோ அதுக்கு என்ன பண்ணிருப்பாங்க, பே பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க, இங்க இருக்கிற ஜனங்கள்ட்ட டாக்ஸை வாங்குவாங்க. அதிகமா இவங்க போட்டு வாங்கலாம், எப்படி வேணா வாங்கலாம். ஏன் அப்படின்னு சொன்னா, ரோம ராஜ்யம் இவர்களுக்கு சப்போர்ட் பண்ணும். யாரும் இந்த கலெக்டருக்கு தான் சப்போர்ட் பண்ணணும். அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுவான், சொந்த ஜனங்களை இவன் நெருக்குவான். அதனால இந்த ஜனங்களுக்கு யாருக்குமே யாரை பிடிக்காது,
இவர்கள் வந்து ஒரு அவுட்காஸ்டை போல, சொந்த யூதர்கள் தான் அவுட்காஸ்டை போல, யாருக்கும் பிடிக்காது. சகைவை யாருக்கும் பிடிக்காது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவனை வந்து யாருக்குமே பிடிக்காது. இவன் பெரிய பணக்காரனாக இருப்பான், ரோமர்கள் மத்தியில் இன்ஃப்ளூயன்ஷியலாக இருப்பான், ஆனாலும் தன்னுடைய சொந்த ஜனங்கள் அருவருக்கிறதான ஒரு மனுஷன். அவனை வந்து இயேசு என்ன பண்றாரு, அழைக்கிறார். அவனை எல்லாவற்றையும் விட்டு எழுந்து அவருக்கு பின் சென்றான். அந்த லேவி என்பவன் தன் வீட்டிலே அவருக்கு பெரிய விருந்து பண்ணினான். அநேக ஆயக்காரரும் மற்றவர்களும் அவர்களோட கூட பந்தி இருந்தார்கள். நிறைய டாக்ஸ் கட்ஸ் வந்திருக்காங்க. இது ஏன் இப்படி செய்யறான்னு சொன்னா லவ். இப்போ திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா இவன் ஆண்டவரை அறிந்து கொண்டான். ஏன்னா 28 சொல்லுது, அவன் எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றான் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாரு. எல்லாவற்றையும் விட்டு பின் சென்றான். ரொம்ப ஆச்சரியமான காரியம். எப்படி பேதுரு விட்டானோ அதே மாதிரி இவன் பார்த்தீங்கன்னா இன்னும் பேதுருவை காட்டிலும் இவன் பெரிய பணக்காரனா நிச்சயமா இருந்திருப்பான், யாரே இந்த மத்தேயு. ஆனால் எல்லாத்தையும் விட்டுட்டான். தன்னுடைய ப்ரொஃபஷன், தன்னுடைய இது எல்லாவற்றையும் விட்டு என்ன பண்றான், பின்தொடரான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மிகுந்த சந்தோஷத்தோட தன் வீட்டில் ஒரு பெரிய விருந்து ஆயத்தம் பண்றான். அந்த விருந்தினுடைய நோக்கம் என்னன்னா, இயேசுவை அவனுடைய நண்பர்கள் அறிந்து கொள்ளணும், அவனுடைய ஜனம் அறிந்து கொள்ளணும், அவனுடைய சர்க்கிள் அறிந்து கொள்ளணும். அவனுடைய பர்பஸ் அதான் 29. அநேக ஆயக்காரர் மற்றெல்லாரும் அவர்களுடைய பந்தி இருந்தார்கள். வேத பாரகரும் பரிசேயரும் அவருடைய சீஷருக்கு விரோதமாக முறுமுறுத்து, நீங்கள் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனபானம் பண்ணுகிறது என்னவென்று கேட்டார். இந்த வார்த்தையினுடைய ரீசன் வந்து ஆயக்காரன் எப்படி மதிக்கப்பட்டான் அந்த நாட்களில் என்பது உங்களுக்கு புரிஞ்சாதான் ஏன் இந்த பரிசேயர் வேத பாரகர் நான் உங்களுக்கு சொன்னேன். என்னதான் அவர்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். பரிசேயன்னா பிரித்தெடுக்கப்பட்டவன், அதுதான் அதனுடைய மீனிங். அவன் உண்மையிலேயே பை லெட்டர் அண்ட் வேர்டு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய விரும்புகிறவன், அப்படி தன்னை ஒருத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறவன் தான் அவன். வேற யாரும் மோசமானவன்லாம் கிடையாது. இருக்கிறதுல நல்லவன் அப்படின்னு சொல்றவன் தான் வந்து பாத்தீங்கன்னா பரிசேயனும் வேத பாரகனும். ஆனால் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உண்மையிலேயே ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாருன்றத புரிந்து கொள்ளாத ஒரு கூட்டமாய் அவர்கள் காணப்பட்டார்கள். இந்த இடத்துல அதுதான் நீங்க பாக்குறீங்க. இப்ப ஏன்னா முன்னாடி ஒரு சம்பவத்தை பார்த்தோம், அவ்வளோ ஒரு பெரிய ஒரு ஹீலிங்கை வந்து கொடுத்து அனுப்பும் பொழுதும் வந்து பாத்தீங்கன்னா இவர்கள் என்ன பண்ணல, நியாயப்பிரமாணத்தின்படி அவரை பிடிச்சிக்கல. நியாயப்பிரமாணத்தை மேலோட்டமாக கை கொள்றது தான் இவங்க தீவிரம் காமிக்கிறாங்க. இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா 30 திரும்ப அவர்களுக்கு ஒரு டீச்சிங் ஆண்டவர் கொடுக்குறாரு. சீஷருக்கு விரோதமாய் முறுமுறுத்து ஆயக்காரரோட பாவிகளோட போஜனம் பண்றாரு அப்படின்ட்டு என்ன பண்றாங்க, முறுமுறுக்கிறாங்க. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுகமுள்ளவருக்கு வேண்டியதில்லை, நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்றார். ஏன் இப்படி சொல்றாரு? சிம்பிள் வேர்ட்ஸா இருக்குல்ல. ஏன் ஆண்டவர் வந்து இப்படி சொல்றாரு? ஒரு உதாரணத்தோடு கூட அவர் பேசுறாரு. பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை. இப்ப நீங்க அப்படியே இந்த பரிசேயர் வேதபாரகர் இவர்கள் சொன்னதான கொஸ்டின்ஸும் இவர்களுடைய இருதயத்தில் காணப்பட்டதான அந்த எண்ணம், தங்களை குறித்த எண்ணம், அடுத்தது இந்த இயேசுவை குறித்ததான ஒரு எண்ணம் காணப்பட்டது. அது நிமித்தமாக தான் என்ன பண்றாங்க, அவர்கள் முறுமுறுக்கிறாங்க. அதாவது தன்னை குறித்து, இயேசுவை குறித்து, ஆயக்காரனை குறித்ததான எண்ணம் வந்து அவர்களுக்குள்ள காணப்படுது இல்லையா? அது நிமித்தமாக தான் என்ன பண்றாங்க, இந்த வார்த்தையை சொல்றாங்க. எப்படி அவர்களோடு கூட போஜனம் பண்றாரு, நீங்க எப்படி போஜனம் பண்றீங்கன்னு டீச்சரை கேட்கிறாங்க. இப்போ இயேசு வந்து பாத்தீங்கன்னா பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுகம் உள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை. ஏன் இந்த வார்த்தையை சொல்றாரு? வைத்தியன்றது இந்த இடத்துல யாரை குறிக்குது? இயேசு குறிக்குது. பிணியாளின்றது யாரை குறிக்குது? ஆயக்காரர்களையும் பாவிகளையும் குறிக்குது. நல்ல ஹெல்த்தியா இருக்கிறதுன்றது யாரை குறிக்குது? பரிசேயர் வேத பாரகரை குறிக்குது இல்லையா? நீதிமான்களை அல்ல பாவிகளே. அப்ப யார் வந்து டாக்டர்கிட்ட போக மாட்டா? டாக்டர்கிட்ட போகாததுக்கு என்னென்ன ரீசன்ஸ் இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த நாள் பெண்டிகாஸ்ட்லாம் போக மாட்டாங்க அப்படிலாம் சொல்லாதீங்க. டாக்டர்ஸ்ட்டு போகாததுக்கு என்னென்ன ரீசன் இருக்கும்? ஒன்று, ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து ஹெல்த்தியா, அவங்க வந்து சுகமா இருந்தால் டாக்டர்கிட்ட போக வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னொன்று, சுகமா இருக்கிறேன்னு நினைச்சிட்டு இருந்தாலும் போக வேண்டாம். அப்படி உண்டு இல்லை? இப்போ சுகமா இருக்கிறோம் அப்படின்னு நினைச்சு எனக்கு சிக்னஸே இல்லை அப்படின்ட்டு நான் ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன், நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னா நான் போக வேண்டிய அவசியம் கிடையாது. மூணாவது, டாக்டர்கிட்ட போனாலும் சுகமாகாது அப்படின்னு நினைச்சாலும் போக வேண்டிய அவசியம் கிடையாது. என்னது அப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணி பெரிய வியாதியா? அப்ப அப்படின்னா வந்து வியாதி இருக்குன்னு தெரியுது ஆக்சுவலா. இப்போ வந்து ஆண்டவர் வந்து இந்த இடத்துல எப்படி சொல்றாரு அப்படின்னு சொன்னா,
பிணியாளியா இருக்கிறவனுக்கு வைத்தியர் வேணும், மற்றவங்களுக்கு வேணான்னு சொல்றாரு. அப்ப இந்த இடத்துல வந்து பிணி இல்லாதவன் அப்படின்றதான ஒரு நிலையில காணப்படுகிறதை போல இருக்கிற பரிசேயன், வேத பாரகன் அப்படின்றவன் குறித்து இந்த ஸ்பிரிச்சுவலா என்ன டீச்சிங் அவனுக்கு இன்னைக்கு கேட்கிற நமக்கு எல்லாருக்கும் என்ன டீச்சிங் ஆண்டவர் கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னா, அவர் வந்து ஹீலர், அவர் வந்து நம்மளை சுகப்படுத்துகிறவர், அவர் வந்து நம்முடைய பரிகாரி அல்லது நம்முடைய ஆத்மாவுக்கு ரட்சிப்பை கொடுக்கிறவர் அப்படின்னு சொன்னா, இந்த மனுஷனுக்கு வந்து என்ன நினைப்பு இருக்கிற வரைக்கும் அவன் போக மாட்டான் அப்படின்னு சொன்னா, நம்மளையே சுகப்படுத்திக்கலாம் அப்படின்னாலும் இல்லை, பாட்டி கஷாயம் வீட்டில் குடிச்சா சரியா என்ன டாக்டர்கிட்ட போவானா போக மாட்டான்ல. பரிசேயன் நினைப்பான் நம்மளே என்ன பண்ணிக்கலாம், நம்மளை ஹீல் பண்ணி. எதுக்கு கம்பேர் பண்ணி சொல்றாரு? இது பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை குறித்தும் ரட்சிப்பை குறித்து ஒரு ஆண்டவர் என்ன பண்றாரு, இந்த காரியங்களை பேசுகிறபடினால ஒருவேளை பரிசேயன் நம்மளே என்ன பண்ணலாம், நம்மளை ஹீல் பண்ணிக்கலாம், நம்மளே பரலோகத்துக்கு போயிடலாம், நம்மளே பெர்ஃபெக்ட் ஆகிக்கலாம் அப்படின்னு தன்னுடைய சோலை குறித்து நினைச்சானா அவனுக்கு யார் வேண்டாம்? அவனுக்கு இந்த பர்டிகுலர் ரட்சகர் வந்து அவனுக்கு தேவை கிடையாது. அப்ப இவர்கள் அவரை தள்ளுகிறபடினால் பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்டதான ஒரு ஒரு சின்ன ஊமையை பழமொழியை வைத்து அவர் என்ன பண்றாரு, அவர்களோடு கூட பேசுகிறார். நீதிமான்களை அல்ல அப்படின்னு சொன்னா என்ன தெரியுமா அர்த்தம்? ஒருத்தருமே நீதிமான்கள் ஆக்சுவலா கிடையாது. நீதிமான்னு நினைச்சிட்டு இருக்கிறவனை மனம் திருப்புறதுக்காக நான் என்ன பண்ணல, வரல. தான் பாவின்னு நினைச்சிட்டு இருக்கிறவன், எனக்கு வழியே இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கிறவன், அப்படிப்பட்டவனை என்ன பண்றான், மனம் திரும்புவதற்கு அழைக்க, உனக்கு ஒரு வாய்ப்பு இருக்குடா, உனக்கு சான்ஸ் இருக்குடா அப்படின்னு சொல்றதுக்காக தான். அப்படி அவனுக்கு ஒரு அவனை என்கரேஜ் பண்றது தான் என்ன பண்ணாரு, ஆண்டவர் இறங்கி வந்தாரு. இல்ல நானே போயிடுவேன், பாபேல் கோபுரத்தை கட்டி மேல அப்படியே ஸ்டெப்ஸ்ல ஏறி போயிடுவேன், லிப்ட்ல போயிடுவேன் நினைக்கிறவனுக்காக அல்ல, புது மார்க்கத்தை உண்டு பண்ணுகிறவனுக்காக அல்ல, தான் நீதிமான் என்று நினைக்கிறவனுக்காக அல்ல என்று சொல்லி என்ன பண்றாரு, பயங்கரமா என்ன பண்றாரு, திட்டுறாரு. ஆக்சுவலா இந்த ஊமையில அவர் இந்த பரிசேயர்களை, வேத பாரகர்களை உண்மையிலேயே திட்டுறார். அவர் நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் என்றால் முஷ்டர். அதோட சரி, அதுல அவ்வளோ விஷயங்கள் காணப்படுதுன்னா, பின்பு அவர்கள் அவரை நோக்கி, யோவானுடைய சீஷர் அநேகம் தரம் உபவாசித்து, திரும்ப அவங்க விடுற மாதிரி இல்லை, அவர் என்ன அநேகம் தரம் உபவாசித்து ஜெபம் பண்ணி கொண்டு வருகிறார்கள், பரிசேயருடைய சீஷரும் அப்படியே செய்கிறார்கள், உம்முடைய சீஷர் போஜனபானம் பண்ணுகிறார்களே அது எப்படி என்று கேட்டார்கள். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு, இது ரொம்ப ரொம்ப என்னது, ஒரு ட்ரெடிஷனலாகவே இல்லையே, இது எப்பயும் இருக்கிற மாதிரியான ஒரு மார்க்கமே இல்லையே, புதுசாக சிஸ்டமை சேஞ்ச் பண்ணல நீர் பார்க்குறீங்க அப்படி என்று சொல்லி இப்போ ஈஸியாக அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்கல்ல. திடீர்னு வந்து ஒரு காரியத்தை சேஞ்ச் பண்ணுறத ஜனங்களால் என்ன பண்ண முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. அதுதான் இவங்க கேட்குறாங்க. யோவானுடைய சீஷர் என்ன பண்ணாங்க, உபவாசம் பண்ணாங்க, பரிசேயுடைய சீஷர் உபவாசம் பண்ணாங்க, உம்முடைய சீஷர் வந்து போஜன பானம் பண்ணுகிறார்களே ஏன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. புதுசெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியல. அதற்கு அவர், மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாளனுடைய தோழர்களை நீங்கள் உபவாசிக்க செய்யக்கூடுமா? இதுவும் பார்த்தீங்கன்னா இதில் நிறைய விஷயங்களை ஆண்டவர் சொல்லி கொடுக்குறாரு. ஏன்னா மணவாளன் என்று சொல்லி அவர் தன்னை குறித்து பேசுகிறார். அவர் எதிர்பார்த்து கொண்டிருந்தவர்கள் இருந்தவர் அவர்தான் என்று சொல்லி என்ன பண்றார், அவர் பேசுகிறார். இந்த ஊமையில மணவாளன் அவர்களை விட்டு எடுபடும் காலம் பாருங்க, அதுல ப்ராஃபஸி எல்லாம் கூட காணப்படுது. ஒரு நாள் என்ன பண்ணுவாங்க, இவர்களை விட்டு, இந்த ஜனங்களை விட்டு, அப்படி தன்னுடைய சிநேகிதர்களை விட்டு, அல்லது இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா அவர் எடுக்கப்படுற நாள் வரும். அதாவது மனுஷனாய் இல்லாதபடிக்கு அவர் மறிக்கிறதான அந்த நாள் வரும். மரணத்தை குறித்து அவர் பேசுறார். அந்த நாட்களில் உபவாசிப்பார்கள். பிசிக்கல் பீயிங்கா அவர் மத்தியில அவர் இல்லாத ஒரு நாள் வந்து உண்டாகும் என்று சொல்லி என்ன பண்றாரு, தீர்க்க தரிசனமா அந்த ஊமையில வந்து அவர் சொல்லுகிறார். அவர்களுக்கு ஒரு போதுமா, அது உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் போதும் அப்படின்னா என்ன அர்த்தம், உபவாசம் அப்படின்றதுக்கு நம்ம பல ரீசன்ஸை பார்த்தோம், அதனுடைய ஸ்பிரிச்சுவல் மீனிங்ஸ் இதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் உபவாசன்றதுக்கு இன்னொன்றும் இருக்கு இல்லையா, அது வந்து தன்னை ஒரு கொள்ளுகிறதான ஒரு காரியம், நம்மை நாமே வெறுக்கிறதான ஒரு காரியம். இப்போ ஃபுட்டு வேணாம் அப்படின்னு சொன்னா என்ன பண்றோம், ஃபுட்டு ஆசை தான், ஆனால் என்ன பண்றோம், அதை வெறுக்கிறோம் இல்லையா, வேணாம் அப்படின்னு சொல்றோம். ஐ மீன் அதை தள்ளுறோம் நம்ம, அதாவது ஒரு பார்ட், உபவாசத்துடைய ஒரு பகுதி. ஆனா இப்ப வந்து இதை இவர்கள் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன் மணவாளன் என்ற வார்த்தையை பயன்படுத்துறாருன்னா, மணவாளன் அப்படின்னு சொன்னா அது வந்து ஒரு திருமண பந்தத்துக்குள்ளாய் வருகிற ஒரு காரியத்தை குறிக்குது. என்ன, பிரைட் க்ரூம் அப்படின்னு சொன்னா அது ஒரு பெரிய ஒரு செலிப்ரேஷனா காணப்படுது. அவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிச்சயிக்கப்பட்டு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க, திருமணத்துல இணைவாங்க. அது வந்து ஒரு பெரிய ஒரு செலிப்ரேஷனா அவர்கள் மத்தியிலே காணப்படும். 1 வீக் செலிப்ரேஷன் அப்படி சொல்றாங்க. இப்போ கூட கன்னியாகுமரி பக்கத்தில் 2 டேஸ்ல மேரேஜ் அப்படி நான் கேள்விப்பட்டேன். இந்த பக்கம்லாம் 1 டே தான் மேரேஜ்ன்றது, 1 டே தான். மற்ற உங்க சைடு எப்படி, ஒரு நாளா
இல்லை சாயந்தரம் மட்டுமா? ஆக்சுவலாக வந்து ஒன் டே தான் வந்து திருமணம், அல்லது பர்டிகுலராக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஈவினிங்கோ சில இடத்துல மார்னிங்கோ அப்படிலாம் வைக்கிறாங்க. அது அந்த சர்ச்சஸ் சம்மந்தப்பட்டது அல்லது அது கிடைக்கிற நேரத்தை சம்மந்தப்பட்டதாக காணப்படும். பட் இன்னும் கன்னியாகுமரியில் 2 days வச்சுருக்காங்க. வெல் அண்ட் குட். அப்போ ஹீப்ரூஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவர்கள் அந்த ஒரு வாரம் முழுசும் செலிப்ரேட் பண்ணுவாங்க. அப்போ அந்த செலிப்ரேட் பண்ணுகிற அந்த நாட்கள்னால் அவருக்கு சந்தோஷமாய் களி கூறுகிற நாட்கள். அங்கே போயிட்டு உபவாசம் பண்ணுனா எப்படி இருக்கும்? உபவாசம் அங்கே அலோடே கிடையாது. என்ன அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷமாய் களி கூறுகிறதான அந்த நாட்கள், ஃப்ரெண்ட்ஸோடு கூட உறவுகளோடு கூட சந்தோஷமாக இருக்கிற நாட்கள். எனக்கே திருமணத்தில் ஃபாஸ்டிங் போட்டால் எப்படி இருக்கும்? மீனிங் இருக்குதா? அப்போ மணவாளன்ற வார்த்தையை அவர் சொல்கிறதுனுடைய அர்த்தம் அவங்களுக்கு புரியறதுக்காக என்ன பண்ணுறாரு, அழகாய் சொல்கிறாரு. மணவாளன் வந்து எடுக்கப்பட்டுட்டா வந்து பார்த்தீங்கன்னா மிகுந்த சோகம் உண்டாயிடும்ல. அந்த கல்யாணம் நடக்கல அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும்? ஒரு பெரிய சோகம் உண்டாகும்ல. இப்போ இந்த மணவாளன் என்ன பண்ணுறாரு, மறிக்க போகிறாரு. எடுக்க போகிறாருன்னா மறிக்க போகிறார். அன்னைக்கு உபவாசிப்பாங்க. அப்போ உபவாசத்தினுடைய மற்ற பெரிய காரியங்கள்லாம் அவர் வந்து அங்கே சொல்லிக் கொடுக்கல, ஸ்பிரிச்சுவல் மீனிங்லாம் சொல்லிக் கொடுக்கல. டைரெக்டான ஒரு காரியத்தை தன்னை குறித்து வெளிப்படுத்துகிற ஒரு இடமா தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது காணப்படுது. தான் யாருன்றத சொல்றாரு. நான் கூடயே இருக்கும் பொழுது அவர்கள் உபவாசித்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் என்ன? இதுதான் அதனுடைய பாயிண்ட். சரி, அவர்களுக்கு ஒரு ஊமையையும் சொன்னார். ஒருவனும் புதிய வஸ்திர துண்டை பழைய வஸ்திரத்தின் மேல் போட்டு இணைக்க மாட்டான். இணைத்தால் புதியது பழையதை கிழிக்கும். புதிய வஸ்திர துண்டு பழைய வஸ்திரத்துக்கு ஒவ்வாது. இதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்ல. யார் யாருக்கு புரிஞ்சது? பிரியா உனக்கு ஞாபகம் இருக்கா? சொல்லு பார்க்கலாம். பழைய வஸ்திர துண்டை புதிய வஸ்திர துண்டோட இணைக்க முடியாது. இணைச்சா என்ன ஆயிடும்? ரெண்டு கிழிச்சிடும். வை உனக்கு ஞாபகம் இருக்காடா? சொல்லு பார்க்கலாம். அப்போ நீங்கள் தான் பிள்ளைங்களுக்கு தான் இது தெரியணும். என்ன இதெல்லாம் என்ன ஒரு லாங்குவேஜில் பேசுகிறாரு? இது பார்த்த தமிழ் மாதிரி தானே இருக்குது. இங்கிலீஷில் படித்தா நார்மல் இங்கிலீஷ் மாதிரி தானே இருக்குது. ஆனால் என்ன அதில் ஆண்டவர் மீன் பண்ணுறாருன்னு படித்தா தானே அப்படி. எல்லாமே பேரபிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் நம்ம லாங்குவேஜில் தான் படிப்போம். ஆனால் அதில் என்ன ஆண்டவர் கருத்தை சொல்கிறாருன்னு புரிஞ்சாதான் என்ன சொல்கிறாருன்னு நமக்கு புரியும். என்ன சொல்றாரு? பிராக்டிக்கல் அப்ளிகேஷன். இதுல என்ன வருது? பிராக்டிக்கல் அப்ளிகேஷன் வந்து பழைய ஓல்டு கிளாத்தையும் நியூ கிளாத்தையும் சேர்க்க கூடாது. நான் அன்னைக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்பெல்லாம் வந்து அதிகமாக வந்து கிளாத்துங்க வந்து ஸ்ட்ரிங்க் ஆகிறது இல்லை. காட்டன் கிளாத்னா ஸ்ட்ரிங்க் ஆகும் ஆஃப்கோர்ஸ். அப்போ காட்டன் கிளாத் என்ன பண்ணுவோம், நம்ம அதை துவைக்க என்ன பண்ணும், கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேப்ரிக்ஸ் வந்து அது இணைந்து அது சுருங்கும். ஒரு ஸ்டேஜில் போயிட்டு அது நின்றுடும். அதுக்கு மேலே என்ன பண்ண, எத்தனை தர தண்ணியில் துவைச்சாலும் அது சுருங்காது இல்லையா? அப்போ அந்த துணி லேசாக கிழிஞ்சிருக்குன்னா அது கூட வந்து புதிய துணியை நம்ம சேர்த்து ஒட்டு போட்டோம்னா, இப்போ இங்கே இப்படி ஒரு ஓட்டை இருக்குது, அந்த இடத்துல கட் பண்ணி ஒட்டு போடுறோம். புதுசை போட்டோம்னா என்ன ஆகும்? ஆக்சுவலாக தண்ணியில் போடும்போது இப்போ எதுதான் சுருங்கும்? அந்த புதுசு மட்டும் தான் சுருங்கல. அப்போ புதுசு சுருங்கினா என்ன ஆகும்? நீ தச்சிருப்ப சுற்றி இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணும்? இழுக்கும்ல, சுருங்கும். இன்னும் போட இன்னும் சுருங்கும் இல்லை? ஒரு 4 times நீ வாஷ் பண்ணாலும் என்ன ஆகும்? இந்த ஓட்டை இன்னும் பெருசாக பர்பஸே என்ன? அந்த ஓட்டையை அடைக்கிறதுக்காக என்ன பண்ணுற நீ தைக்கிற, ஆனால் அதுவும் பெருசாக கிழிச்சிடும். அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு. என்ன அப்படி ஒட்டு போட முடியாது, போட்டால் வேஸ்ட் ஆகிடும். அது என்ன பர்பஸ்க்காக பண்ணியோ அந்த பர்பஸே இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்கிறாரு. சுத்தமாக போயிடுன்றாரு. அதுதான் வந்து அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கிறதான காரியம். ரெண்டும் இணைக்கவே முடியாது. சரி, ஓகே. ஒருவனும் புது திராட்சை ரசத்தை பழந்துருத்திகளில் வார்த்து வைக்க மாட்டான். வார்த்து வைத்தால் புது ரசம் துருத்திகளை கிழித்து போடும், ரசம் சிந்தி போகும், துருத்திகளும் சிந்தி போகும். இதுல உங்களுக்கு துருத்தியினுடைய மீனிங் தெரியணும். துருத்தி அப்படின்னு சொன்னா என்னது? அந்த தோலுல செய்யறதான ஒரு பேக். அது என்ன பண்ணுவாங்க? திராட்சை ரசத்தை ஊற்றி அல்லது தண்ணியை ஊற்றி என்ன பண்ணுவாங்க? டிராவல் பண்ணும்போது எடுத்துகிட்டு போகிறதுக்காக பயன்படுத்துகிற இன்னைக்கு பாட்டில்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். அது என்ன பண்ணாது? பழச ஊற்றினாலும் புதுசை ஊற்றினாலும் அது பிஞ்சு போகும். அதனால உங்களுக்கு புரியல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாட்களில் அவர்கள் யூஸ் பண்ணது என்னுடைய அர்த்தம் என்ன, அது வந்து இது இன்னைக்கு எதை குறிக்குதுன்றது உங்களுக்கு புரிஞ்சாதான் அது தெரியும். ஆண்டவர் சொல்கிற ஓமே உங்களுக்கு புரியும். என்ன ஆகும்? அதே மாதிரி தான் புது அந்த துருத்தி அப்படின்னு சொல்கிறது அந்த லெதர் பேக் அப்படி சொன்னால் உங்களுக்கு புரியும். இங்கிலீஷில் என்ன போட்டிருக்கு? லெதர் பேக் என்ன போட்டிருக்கு? அதனுடைய மீனிங் ஐ மீன் வேர்டு வைன் ஸ்கின் இருக்கும்ல. வைன் ஸ்கின் தானே, ஸ்கின் அப்படின்னு சொன்னால் தோல். தோலில் செய்ததான தோல் பை இப்படி வச்சுக்கோங்க, லெதர் பேக். அப்போ இந்த லெதர் பேக் செய்கிறாங்கல்ல, அந்த லெதர் பேக் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் திராட்சை ரசத்தை ஊற்றுனா நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அது ஃபெர்மெண்ட் ஆகும்னு. அது வந்து பழைய ஆகும்போது திராட்சை ரசம் பழசாக ஃபெர்மெண்ட் ஆகும். ஒரு சின்ன ஒரு கெமிக்கல் ப்ராசஸ் அதுக்குள்ளே நடக்கும். அப்புறம் போய் படிச்சுக்கோங்க அது என்ன ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டுன்னா, அது கெமிக்கல் ப்ராசஸ் நடக்கும்போது இட் வில் எக்ஸ்பேண்ட். அந்த திராட்சை ரசம் எக்ஸ்பேண்ட் ஆகும். எக்ஸ்பேண்ட் ஆகும்போது இந்த தோலை வந்து புஷ் பண்ணும். புரியுதா? அப்போ தோல் என்ன ஆகும்? ஆக்சுவலாக வீக் ஆகும்.
இது வந்து நீங்கள் ஒரு சர்டன் பீரியட் வரைக்கும்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது தாங்கும். அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு மட்டும்தான் அதுக்குள்ளே என்ன பண்ண முடியும், வைக்க முடியும். புதுசை போட்டால் எக்ஸ்பெண்ட் ஆகி அதை கிழிச்சிடும், தோல் வீக்காக இருக்கும்ல. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊமையினுடைய காரியம். அது துருத்தின்றதனுடைய மீனிங்கை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. அப்போ புதுசில் தான் ஊற்ற முடியும். ஏன் அப்படின்னு சொன்னால் அந்த புது லெதர் வந்து அது தாங்கும், ஃபெர்மெண்ட் ஆனாலும் ஒன்றும் ஆகாது, அது அந்த திராட்சை ரசம் பாதுகாக்கப்பட்டு இருக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அன்றியும் இதனுடைய கருத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. அன்றியும் ஒருவனும் பழைய ரசத்தை குடித்த உடனே புது ரசத்தை விரும்ப மாட்டான். பழைய ரசமே ஏன் இந்த வார்த்தையை சொல்றாரு? ரெண்டு ஊமையை சொல்லி என்ன காரியத்தை சொல்ல வர்றாரு அவரு? இவருடைய டீச்சிங்க என்ன பண்ண மாட்டேன்றாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டேன்றாங்க. ரொம்ப புதுசா இருக்கு. அதுக்கு முன்னாடி என்ன கேட்டாங்க? யோவானுடைய சீஷர்கள் உபவாசம் இருக்கிறாங்க, பரிசேயனுடைய சீஷர்கள் உபவாசம் இருக்கிறாங்க. இது வரைக்கும் எல்லாருடைய சீஷர்களும் உபவாசம் இருந்து தான் வர்றாங்க. ஆனா உங்களுடைய சீஷருங்க உபவாசம் இருக்க மாட்டாங்க. ரொம்ப புதுசா நீ சொல்லி கொடுக்குறாரு, இது வந்து எங்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியல அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இவருடைய தன்னுடைய டீச்சிங்கை குறித்து சொல்றாரு. இட்ஸ் கம்ப்ளீட்லி நியூ அப்படின்னு சொல்றாரு. இதில் நம்ம என்ன நம்ம புரிந்து கொள்ள முடியும்? பாண்டவர் வந்து பார்த்தீங்கன்னா புதிதான ஒரு காரியத்தை செய்கிறாரு, அல்லது இப்படி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எப்படிப்பட்டதான வஸ்திரத்தை உடுத்துறாரு நமக்கு அவர்? நம்முடைய அந்த பழைய வஸ்திரத்தெல்லாம் எடுத்து போட்டுட்டு நீதியின் வஸ்திரம் அல்லது ரட்சிப்பின் வஸ்திரம். பவுல் சொல்லும்போது நீங்கள் கிறிஸ்துவையே தரித்து கொண்டு இருக்கிறீர், அவரே நமக்கு வஸ்திரம் மாதிரி, அவரை தரித்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா பழைய வஸ்திரத்தை என்ன பண்றது? அவர் தச்செல்லாம் நமக்கு கொடுக்கல, புதுசாக நம்மளை ஆக்குறாரு. அதுதான் அர்த்தம். அவருடைய டீச்சிங்ஸ் வந்து அதுதான். அல்லது இயேசுவை ஏற்றுக்கொள்றது அப்படின்னு சொன்னா இதையும் ஏற்றுக்கொண்டு இயேசுவையும் ஏற்றுக்கொள்றது கிடையாது. இயேசுவை வந்து ஏற்றுக்கொள்றது புதிதாக மாறுகிறோம் என்று சொல்லி அர்த்தம். நம்மளை புதுசா அப்படியே ஆக்கிடுறாரு. அதுதான் அவருடைய மீனிங், அவருடைய டீச்சிங்கினுடைய அர்த்தம் அதுதான். அதையும் எடுத்துக்கொண்டு நான் இதையும் எடுத்துக்கோ அப்படி கிடையாது. பவுல் அதுலயே ஊர்ன வேணா சொல்றான். இன்னைக்கு அதெல்லாம் விட்டுட்டு நான் இயேசுவுக்கு என்ன பண்ணேன், நஷ்டம் என்று எண்ணினேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதெல்லாம் இழந்துட்டேன்னு அர்த்தம், அதெல்லாம் வேணான்னு தள்ளிட்டேன்னு அர்த்தம் இல்லையா? அப்ப கிறிஸ்துவுக்குள்ள வரும்பொழுது நம்முடைய சம்பிரதாயங்கள், நம்முடைய பழைய டீச்சிங்கு, நமக்குள்ளாக வந்து ஊற்றப்பட்டிருக்கிற காரியம், அவ்வளோ நம்பிக்கை நம்ம வைத்திருந்த எல்லா விசுவாசம் என்ன பண்ணணும், தள்ளிட்டு அப்படியே கிரைஸ்டை ஏற்றுக்கொண்டனா புதுசா உள்ள என்ன பண்ணுவாரு அவர்? நம்ம வரும்பொழுது நம்மளை புதிதாக மாற்றுறாரு. ஹி இஸ் கிளாத்திங் அஸ் நியூ. புதுதான ஒரு வஸ்திரத்தை என்ன பண்றாரு, தரிக்கிறாரு. அது அவரையே குறிக்குது, அவருடைய நீதியை குறிக்குது, அவர் நமக்கு கொடுக்கிறதான ரட்சிப்பை அது குறிக்குது. அதை வந்து பாத்தீங்கன்னா அதோடு கூட சேர்த்து ஏற்றுக்கொள்ளுகிற காரியம் அல்ல. சரி, இதுல ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா கேளுங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா இயேசுவை ஏற்றுக்கொள்றதுக்கு அன்னைக்கும் கஷ்டமா இருந்தது, இன்னைக்கும் கஷ்டமா இருந்தது. அன்னைக்கு என்ன கஷ்டமா இருந்தது அவர்களுக்கு? இவர்கள் தேவனே அறியாத ஏத்திஸ்டுங்களா இருந்தாங்கன்னா ஒருவேளை இயேசு சொல்லும்போது கொஞ்சம் கன்சிடர் பண்ணி பார்க்க முடியும். ஆனால் இவர்களோ ஒன் காடை வந்து அவரை ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்கிறவங்க, அவருடைய மூதாதையர்கள் அவரை ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க, வேதம் எங்களுதுன்னு சொல்கிறாங்க, இந்த தேவன் எங்கள் அவர்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்களுக்குன்னு ஒரு பாத்தை என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க வைத்து கொண்டு இருக்கிறாங்க. எங்களுக்கு தேவனை தெரியும்னு சொல்கிறாங்க, எங்களுக்கு சிக்னஸ் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க, நாங்கள் நீதிமான்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்க கிட்ட போய் என்ன பண்ண முடியாது, இயேசுவை சொல்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்போ இயேசுவை ஏற்றுக்கொள்ளாம இயேசு இவர்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய இடரலா இருந்ததற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, ஆல்ரெடி தே ஆர் பிலீவர்ஸ் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? பிலீவிங் சம்திங். எல்லாமே பிலீவர்ஸ் தான். என்ன, இயேசுவை பிலீவ் பண்றவங்க மட்டும்தான் பரலோகத்துக்கு போக முடியுன்றது உண்மை. நான் அந்த பிலீவர்ஸை சொல்லல. தே ஆர் பிலீவிங் சம்திங் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா ஒரு புது பிலீஃபை கொண்டு போய் உள்ள போடுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்போ இன்னைக்கும் கிறிஸ்துவுக்குள்ள காணப்படுறோன்னு சொல்றவங்க, ஆனால் கிறிஸ்துவ அறியாதவங்கள்ட்ட நீங்க கிறிஸ்துவ பிரசங்கம் பண்ணா அப்படியே ரிப்பல் ஆகும். ஆக்சுவலா அதுதான் நம்ம என்ன பண்றோம், ஃபீல் பண்றோம். நம்ம வேற யாரையும் சொல்லலை. ஆக்சுவலா இந்த வேதத்தில் இருக்கிற மெய்யான காடை குறித்து தான் சொல்றோம். ஆனா ஏன் வந்து உள்ள போக மாட்டேங்குது அப்படின்னு சொன்னா, தே ஆர் ஆல்ரெடி பிலீவிங் இன் சம்திங் அப்படின்னும் போது உள்ள போக மாட்டேங்குது. அப்போ அந்த பிலீஃப் எடுத்து போடணும்னா என்ன பண்ணணும், கம்ப்ளீட்டாக அந்த நியூ டீச்சிங்க்கு வரணும்னா இது ஒன்று தான். நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்க முடியாது. இந்த வேதம் என்ன தான் சொல்லுது, வேதத்தில் சொல்கிறவர் தான் நம்ம நம்புகிறோமா அப்படின்னு ஆராய்ஞ்சு பார்த்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, உள்ளே இருக்கிறதெல்லாம் அப்படியே எடுத்து போட்டு ஒரு குழந்தைய போல் என்ன பண்ணுவாங்க, தன்னை எம்டி ஆக்கி கொடுப்பாங்க. அப்போ அக்செப்ட் பண்ணிக்கலாம் கிரைஸ்ட். அப்போ தான் அக்செப்ட் பண்ண முடியும். கிரைஸ்ட் என்ன பேசுகிறாருன்னு அப்போ தான் நமக்கு புரிய ஆரம்பிக்கும். அது வரைக்கும் கிரைஸ்ட் பேசுறதே புரிய ஆரம்பிக்காது. கிரைஸ்டே ஒரு புதுசாக இருப்பார், யாரோ நியூ காட் அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க. ஆக்சுவலாக அவர் நியூ காடே கிடையாது, அவர் தான் ஒன்லி காட். அப்போ கிரைஸ்ட் அன்னைக்கும் தள்ளப்பட்டதனுடைய காரணம், இன்னைக்கும் தள்ளப்படுகிறதனுடைய காரணம், ஜனங்களுக்குள்ளே பலவிதமான நம்பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா ஊறி போய் இருக்கிறபடினாலே ஆண்டவர் சொல்றாரு அது பழம் துருத்தியாக காணப்படுது. அதில் வந்து இதை ஊற்றுனா என்ன ஆகாது,
அது தாங்காது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அக்செப்டே பண்ணிக்காது. அடுத்து அப்படியே ஊற்றப்பட்டாலும் தாங்காது. என்ன பண்ணும்? எவ்ரிபடி ஹேஸ் டு எம்டி தெம்செல்ஃப் பிஃபோர் த காட், பிஃபோர் த லார்ட். அப்போ தான் என்ன பண்ண முடியும்? அவர் இந்த உண்மையான லார்டை அவர்களால் ரிசீவ் பண்ண முடியும். இது வந்து ரொம்ப ரொம்ப அதனால தான் ஒருவன் மனம் திரும்புறது கூட பார்த்தீங்கன்னா ரொம்பவும் ஆச்சரியமான காரியம் மாத்திரமல்ல, மிகவும் கடினமான காரியம். ஒரு மனுஷன் மனம் திரும்புறதுன்றது மிக மிக ஒரு கடினமான காரியம். அது ஒரு மிராக்கிள். ஆக்சுவலாக நம்ம பல மிராக்கிள்ஸ் தான் பார்க்குறோம். ஆனால் ஒரு மனுஷன் மனம் திரும்புறது என்னது? ஒரு மனுஷன் மனம் திரும்புறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் ஒரு ஒரு மிராக்குலஸ் திங் அது ஆக்சுவலாக. சரி, என்ன இருக்கு? கொஸ்டின் கேளுங்க. அந்த மாதிரி யாராவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? மனம் திரும்புறது மிராக்கிள்னு யாராவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? அப்படிலாம் நம்ம ஃபீல் பண்ணது இல்லைல்ல. நான்லாம் உணர்ந்துருக்கேன். நான்லாம் எப்படி மனம் திரும்பினேன்லாம் உணர்ந்துருக்கேன். நீங்கள் பண்ணியிருக்கீங்களா? ஆச்சரியம். மனம் திரும்பினது வந்து ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம் இல்லை? எப்படி நம்மளை ஆண்டவர் எப்படி பிரித்தார், நம்மளை எப்படி மனம் திரும்ப அந்த வாய்ப்பு நமக்கு கிடைச்சது. இட்ஸ் அமேசிங் திங். வாய்ப்பு எல்லாருக்கும் முன்னாடி தான் வருது. ஆனால் நம்ம எப்படி ஏற்றுக்கொண்டோன்றதே ஒரு பெரிய காரியம். உள்ள எப்படி ஒரு பெரிய மாற்றம் உண்டாச்சு தெரியல. சரி, என்ன கொஸ்டின்? என்ன சரி, இதில் அப்படியே கிறிஸ்டல் கிளியராக இருந்ததுன்னா வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் கேளுங்க. ஓகே, ஒரு ஒரு இப்படிப்பட்டதான ஒரு காரியம் உண்டாகும்போது அதை பிரமிப்புன்னு போட்டிருக்கு இல்லையா? சரி, ஓகே. ஏன் தன்னை பாவி அப்படின்னு ஃபீல் பண்ணுறான் அப்படின்னு சொன்னால், இவர் வந்து ஒரு வேற கைண்ட் இவர் அப்படின்ட்டு அவன் என்ன பண்ணுறான்? ஒரு கேட்டகரைஸ் பண்ணுறான். ஆக்சுவலாக ஏன் தன்னை வந்து பாவின்னு அவன் தன்னை பிரிக்கிறான் அப்படின்னு சொன்னால், இவர் பரிசுத்தர்னு அவன் ஃபீல் பண்ணுறான். இவர் வந்து வேற அப்படின்னு ஃபீல் பண்ணுறான். இப்போ வந்து ஒரு சாதாரண ஒரு ரபியை பார்த்தோன்னா உடனே நம்ம நான் வந்து பாவி அப்படின்னு நம்ம சொல்ல போகிறது கிடையாது. ஈவன் யோவான் ஸ்நானுக்கு முன்னாடி கூட போயிட்டு நான் வந்து பாவி அப்படின்றதான அந்த ஃபீலிங் வராது. ஆனால் எப்போ வந்து தான் பாவின்ற ஒரு ஃபீலிங் வருமோ, அது வந்து தேவனுக்கு முன்பாக நிற்கும் போது பாவின்ற ஃபீலிங் வரும். அல்ல தேவனுடைய வார்த்தை நமக்கு முன்னாடி வரும்போது நம்ம பாவின்ற ஃபீலிங் வரும் இல்லையா? அப்போ இவனுக்கு இந்த பிரமிப்பு மாத்திரம் கிடையாது. ஆக்சுவலாக இந்த மிராக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இது நடக்கவே நடக்காதுன்னு அவனுக்கு வந்து ஷுவராக தெரியும். அப்போ இவர் யார்? இவர் அதுதான் அதனுடைய ரீசன். அப்போ என்ன பண்ணுறான்? அவரை குறித்தான ஒரு அறிவு உண்டாயிருக்குன்னு கூட சொல்லலாம். நிச்சயமாய் பெரிய அறிவு அப்படி இல்லைனாலும் என்ன ஒரு அறிவு உண்டாயிருக்குது? இவர் வேற யாரோ. He is not a normal being. இப்போ இயேசு வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஃபிசிக்கல் பீயிங் தான், உண்மை இல்லையா? ஆனால் அவர் பேசுறது, அவர் செய்யறதெல்லாம் நார்மல் ஃபிசிக்கல் பீயிங் செய்யறதான ஒரு காரியம். ஐ மீன் நார்மலான ஒரு சாதாரண மனுஷன் செய்கிற காரியம் கிடையாது. நம்ம அடுத்ததெல்லாம் தொடர்ந்து அதுதானே பார்க்குறோம். என்ன அப்படின்னு சொன்னால், பாவங்களை மன்னிக்கிறதுக்கு மனுஷகுமாரனுக்கு ஏன் மனுஷகுமாருக்கு அந்த அதிகாரம் வரணும்? ஏன்னா தேவன் ஒருவருக்கு தான் அது உண்டு. அதிகாரம் என்பதை காட்டிலும் தேவன் ஒருவர் தான் மன்னிக்க முடியும். அப்படின்னு மனுஷகுமாரன் எப்படி மன்னிக்க முடியும் அப்படின்றதான ஸ்டேட்மெண்ட் ரொம்ப வித்தியாசமான ஸ்டேட்மெண்ட் இல்லை? இப்படி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவனும் ஃபீல் பண்ணியிருப்பான். இவர் வந்து சாதாரண ஒரு மனுஷனாக இருந்தாலும் மேபி இன்னும் பார்த்தீங்கன்னா இயேசுவை குறித்து கேள்வி கூட பட்டிருக்கலாம். இங்கெல்லாம் வளர்ந்தார், இங்கே இருந்தார், இங்கெல்லாம் போய் இப்போ என்ன பண்ணுறாரு, வார்த்தைகளை அறிவித்து கொண்டு டீச் பண்ணுறாரு ஜனங்களுக்குன்னெலாம் கூட கேள்விப்பட்டிருப்பான். இப்படி வந்து இஸ்ரவேலில் இருந்து இது புதிய காரியம் கிடையாது. அப்பப்போ தோன்றி என்ன பண்ணுவாங்க, யாராவது டீச்சர்ஸோ தீர்க்கதரிசிகளோ என்ன பண்ணுவாங்க, உலாவுவாங்க. ஆண்டவர் அப்பப்போ அவர்களை எழுப்பினார். இது வந்து பெரிய காரியம் கிடையாது அவர்களுக்கு. ஆனால் அப்போ இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவர் பண்ணதான இந்த காரியம் உனக்கு வந்து தாங்கவே முடியல. ஏன்னா தன்னுடைய பர்சனல் லைஃப்லேயே அனுபவிக்கிறான் அவன். அதனால வந்து பார்த்தீங்கன்னா பாவின்ற அந்த ஃபீலிங் வந்ததுக்கு முக்கியமான காரணம் இவர் வந்து மற்றவர்களைப் போல அல்ல என்கிற அந்த உணர்வு. ஏன் உபவாசம் இருந்தாங்களா? இப்போ உபவாசத்தினுடைய இன்னொரு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காகவோ தன்னை ஒருத்து கொள்றாங்க அப்படின்ற ஒரு காரியம் அப்படின்னு சொன்னால், இப்போ ஜெபம் பண்ணுறது யார் இடத்துல அவங்க ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேவனிடத்தில் அவர்கள் ஜெபம் பண்ணணும், ஒரு காரியத்தை கேட்கணும். இப்போ தேவனே அவர்கள் மத்தியில் இருந்தார்னா அவங்க எங்கே ஜெபம் பண்ணுவாங்க? ஆக்சுவலாக இப்போ இப்படி யோசித்து பாருங்களேன் இந்த காரியத்தை. இப்போ நம்முடைய ஜெபங்கள் எல்லாம், இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஜெபங்கள்லாம் வந்து என்ன, கர்த்தாவே கர்த்தாவேன்னு அவரை பார்த்து என்ன பண்ணுறாங்க, ஜெபம் பண்ணுறாங்க. நிறைய பேர் பிதான்னு கூட கூப்பிட மாட்டாங்க, கர்த்தர் தான் கூப்பிடுவாங்கன்னா கர்த்தாவே கர்த்தாவே. அதனால அவர் சொல்கிறார், கர்த்தாவே கர்த்தாவே என்று நீங்கள் சொல்லியும் அப்படின்னு சொல்கிறாரு.
அப்போ கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கர்த்தர் வந்து இறங்கி வந்திருக்கார் கீழே. ஓகேவா, ஐ மீன் மேனிஃபெஸ்ட் ஆயிருக்கு, அப்பியர் ஆயிருக்காரு அவங்க முன்னாடி. இவங்களை போல ஒரு மனுஷனா ஒரு கூட்டம் மொத்தம் ஏற்றுக்கொண்டது. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இயேசுடைய சீஷர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. இப்போ கொஸ்டின் என்ன அப்படின்னு சொன்னால், இவங்க ஏன் உபவாசம் இருக்கிறீங்க அப்படின்றதான கேள்வி. உபவாசம், ஜெபம் இதெல்லாம் வந்து யாரை நோக்கி இருக்கிறது அப்படின்னு சொல்றதான ஒரு பாயிண்ட் வரும்போது, தேவனை நோக்கி கேட்கிறதும் அந்த காரியம் நடக்கிறதற்காக இருக்கிறதும், தன்னை வந்து பார்த்தீங்கன்னா ஐசோலேட் பண்ணிக்கிறதான ஒரு காரியத்தையும் குறிக்குது. இப்போ இவர்கள் இப்போ இப்படி யோசிங்களா, நீங்கள் லெட்டர் எழுதி நீங்கள் அப்பா தூரத்தில் இருக்கிறார் அப்படின்னா லெட்டர் எழுதி கேட்பீங்க. பக்கத்தில் இருந்தாலும் லெட்டர் எழுதியா கேட்போம், அப்பாட்ட அப்படியே கேட்போம்ல. அப்போ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன அவர் சொல்கிறார், மணவாளன் கூட இருந்து எதுக்கு உபவாசிக்கணும் அப்படின்னா, அவங்க மேலே மேலே பார்த்து கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. இவர்கிட்டே கேட்டாலே சேம் கேட்குற மாதிரி தானே மீனிங் அது இல்லையா? அப்போ அவர்கள் உபவாசம் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஆண்டவருக்காக உபவாசம் இருக்கிறாங்க, ஆண்டவர்கிட்ட ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்றதுக்காக உபவாசம். ஆனால் ஆண்டவர் அவர்கள் மத்தியில் இருக்கிறாரு அப்படின்றதான உணர்வை பெற்றாங்க அப்படின்னு சொன்னால் அவர்கள் அந்த நேரத்தில் உபவாசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆக்சுவலாக இன்ஃபேக்ட் அந்த சீஷர்களுடைய ஜபங்கள் எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா ஜபிக்க கூட தெரியாது, யாருக்கும் ப்ரேயர் பண்ண கூட ஆக்சுவலாக தெரியாது. இயேசுகிட்ட தான் கேட்குறாங்க எப்படி ஜெபம் பண்ணுறது அப்படின்ற காரியம்லாம் அவங்க கேட்குறாங்க. இன்னும் கேட்டால் அவர்கள் இயேசுகிட்ட கேட்கறதான அத்தனை காரியங்கள் கூட அவர்களுடைய ஜபம் தான் அது ஆக்சுவலாக. சரியா? பாவங்களை மன்னிக்க வேண்டிய ரீசனா? சரி, ஓகே. இப்போ இந்த வியாதி என்னுடைய ரீசன் நான் சொன்னேன், எல்லாம் வியாதியினுடைய ரீசனும் வந்து அதுக்கு பாவம். அதனால் இப்போ நான் பாவம் பண்ணதுனால இந்த வியாதி எனக்கு வந்ததுன்ற அர்த்தம் கிடையாது. அதான் பாவம் பண்ணதுனால அதனுடைய எஃபெக்ட், ஆஃப்டர் எஃபெக்ட்னு சொல்லுவாங்கள்ல. அப்போ அந்த சின்னுடைய ஆஃப்டர் எஃபெக்ட் தான் டெத்து, வறுமை, பாவம், இந்த உலகம் இப்படி காணப்படுறதுனுடைய ரீசன் அது ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்னா. அப்போ இந்த வியாதின்றதும் நிச்சயமாக ஆஃப்டர் எஃபெக்ட். ஓகே, இந்த பர்டிகுலர் வியாதி இவனுடைய வாழ்க்கையில் இவன் செய்த பாவத்தினால வந்திருந்தது அப்படின்னு சொன்னால், இப்போ ஆண்டவர் இந்த பாவத்தை மன்னித்த உடனே இந்த வியாதி குணம் ஆயிடாது. நல்லா அது புரிந்துக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னால், இது ஃபிசிக்கலாக இவன் பாடிக்கு வந்துருச்சு. இப்போ சின்னுன்றது உள்ள சம்மந்தப்பட்ட காரியம், ஆனால் ஃபிசிக்கலாக பாடியில் வந்து பார்த்தீங்கன்னா என்னது, அந்த சிக்னஸ் வந்துருச்சு. இப்போ ஆண்டவர் உள்ள மன்னிச்சுட்டாருன்னா என்னாகும், இந்த ஆத்மா பரலோகத்துக்கு போக முடியும் இமீடியட்டா. ஆனால் பாடி வந்து பார்த்தீங்கன்னா உடனே அது ஹீலிங் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகேவா? ஆனால் ஆண்டவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இப்போ இந்த பாவத்தை மன்னிக்காம இவன் என்ன பண்ணுறாரு, இவனை மட்டும் ஹீல் பண்ணி அனுப்புனாருன்னா உள்ள அந்த பாவத்தினால வந்துருந்ததுன்னா, ஐ மீன் இவனுடைய பாவத்தினால இந்த வியாதி வந்ததுன்னா என்ன ஆகும், இவன் போன உடனே திரும்பவும் அதுக்கப்புறம் ஆஃப்டர் சம் டைம் இந்த வியாதி அவனுக்கு வரப்போகுது. அப்போ இவனுடைய இந்த திமிர்வாதத்தினுடைய பர்டிகுலர் ரீசன் இவனுடைய பாவமாக இருந்தனா ஆண்டவர் என்னதான் பண்ணணும், ஆக்சுவலாக அவன் முதலாவது அவனுடைய பாவத்தை மன்னிச்சு இவனை ஹீல் பண்ணி அனுப்பு. ரெண்டையுமே அவர் செஞ்சாகணும். இப்போ புரியுதா? அப்போ அதுதான் அதனுடைய ரீசன். அவர் பாவத்தை அங்கே மன்னிக்கிறதான ரீசன் வந்து இது. இன்னொன்று இப்படியும் பார்க்கலாம், என்னன்னா அவனுடைய ஆத்மாவை நேசிக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கலாம். ஆனால் எல்லாருக்கும் அப்படி சொன்னாருன்னு கிடையாது, அர்த்தம் கிடையாது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. சிக்னஸ்க்காக வந்து அத்தனை பேருக்கையும் அவன் பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னு அவர் சொல்லி அனுப்பலை. ஆனால் சில இடத்துல இப்படி சொல்றதை நம்ம பார்க்கிறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சொல்றாரு அப்படின்னு சொன்னால் நம்ம எப்படி இதை வந்து ப்ரெஸ்யூம் பண்ண முடியும்? இவனுடைய இந்த திமிர்வாதம் என்கிற இந்த சிக்னஸ் இவனுடைய வியாதி இவனுடைய சின்னனால வந்துச்சு அப்படின்னு எடுத்தீங்க அப்படின்னு சொன்னா, இப்போ என்ன பண்ணணும், இவனை சுகப்படுத்திருக்கவரு இங்க ஆஃப்டர் இந்த சின்னுடைய ஆஃப்டர் எஃபெக்ட் ஆஃப் ஆடம் கிடையாது, இவனுடைய சின்னுடைய ஆஃப்டர் எஃபெக்ட்னால இது வந்தது அப்படின்னு சொன்னா, இப்போ இவனை குணப்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும், ஒன்று பிசிக்கல் ஹீலிங்கை கொடுத்து அனுப்பலாம். ஆனால் உள்ளுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா ஆத்துமால ஹீலிங் கிடைக்கலன்னா இது ரிப்பீட் ஆக போகுது திரும்ப. ஓகேவா? இது யாருக்கு தெரியாது, நமக்கு தெரியாது. நான் சொல்றேன் இன் கேஸ் இப்படி இருந்ததுன்னா. ஆனால் இயேசுவுக்கு தெரியும் இதனுடைய ரீசன் இதுதான் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணணும், அவரு ஒரு பிசிக்கல் ஹீலிங்கும் கொடுக்கணும், இன்னர் ஹீலிங்கும் கொடுக்கணும். அப்போதான் வந்து என்ன பண்ணணும், இது கண்டினியூ ஆகும் அவனுடைய லைஃப்ல. இல்ல, இந்த பாவத்தை ரட்சிப்போட கம்பேர் பண்ண முடியாது. ரீசன் என்ன, அவனுடைய பாவத்தை இயேசு மன்னிச்சுட்டாரு. ஆனால் அவன் வந்து இயேசுவை ஏற்றுக்கொள்ளலன்னா அவனுடைய பாவம் பூர்ணமா மன்னிக்கப்படும். ஏன்னா நாளைக்கு போயிட்டு அவன் பண்ற பாவத்துக்கு யார் மன்னிப்பு கொடுக்கறது? புரியுதான்? ரட்சிக்கப்படுகிறதான காரியம் அப்படின்னு சொன்னா அவன் மனம் திரும்புகிறதை குறிக்குது. என்னது? மனம் திரும்பி தேவன் வைத்திருக்கிற பாதைய, அல்லது இந்த இடத்துல அது இயேசுவை குறிக்குது. இயேசுவை அவன் ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறான் அப்படின்னு சொன்னா அவன் அன்னைக்கு பண்ண பாவத்துக்காக ஏற்றுக்கொள்றான்ற அர்த்தம் கிடையாது. அவனுடைய ஹோல் பேக்கேஜுக்காக ஏற்றுக்கொள்றான்.
பரிபூர்ண விடுதலைக்காக இயேசு ரட்சகராக ஏற்றுக்கொள்றான். அதுதான் அதனுடைய அர்த்தம். இந்த இடத்துல அவனை மன்னிச்சுட்டு அனுப்பிட்டாருன்னா என்ன ரீசன்? இது வரைக்கும் பண்ணதை மன்னிச்சுட்டாருன்னு அர்த்தம். இது வரைக்கும் பண்ண போறத மன்னிச்சுட்டாருன்னு அர்த்தம் கிடையாது. காரணம் என்னன்னா, அது இவனுடைய மனம் திரும்புதலிலும் சம்பந்தப்பட்டு இருக்கு. இயேசு உலகத்தினுடைய பாவத்தின் ரட்சகர்ல, உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிறாருன்னா அதனுடைய ரீசன் என்ன அதுல இன்வால்வ் ஆகுது அப்படின்னு சொன்னா, உலகத்தின் பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டார் அப்படின்றது. ஆனா அதனுடைய ரிவார்டு யாருக்கு தான் கிடைக்குது அப்படின்னு சொன்னா, அதை நம்புறவங்க, மனம் திரும்பி இதை விசுவாசிக்கிறவங்க தான் அதை ரிசீவ் பண்றாங்க. புரியுதா? இட் இஸ் டன். ஆனா பெற்றுக்கொள்றது நம்மளுடைய அந்த இன்வால்மெண்ட் காணப்படுது. என்ன, நம்முடைய மனம் திரும்புதல் விசுவாசமும் அதுல காணப்படுது. அவங்களுக்கு மாத்திரம் தான் இதுன்னு ஆண்டவர் சொல்லி வைத்திருக்கிறார். ஓகே, ஒன்னு 23. சரி, வானம் திறக்கப்பட்டதுன்னா என்ன அர்த்தம்னா, இப்போ நம்மளுடைய கண்களால் நம்ம பார்க்கும் பொழுது நம்ம என்னத்தை தான் பார்க்க முடியும்? நம்மளுடைய கண் ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸுக்கு தான் போகும். தோ இன்ஃபினிட்டி அப்படின்னா கூட அது ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் தான். அப்போ வானம் திறக்கிறதுனா என்ன அர்த்தம்? இப்போ உதாரணத்துக்கு எலியா மேலே ஏறி போனதை பார்த்தாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த மேகத்துல போறதை பார்த்தாங்க, மேகம் மூடிடுச்சுன்னா தெரியாது, அவ்வளவுதான் நமக்கு தெரியும். இப்ப இயேசு மேகங்களிலூടെ எடுக்கப்பட்டார், அப்படிதான் வரப்போறார் அப்படி சொல்லப்பட்டிருக்குல்ல. அப்ப எப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு டிஸ்டன்ஸ் வரைக்கும் தான் நீங்க பாப்பீங்க, அதுக்கப்புறம் என்ன பண்றோம்? மேகம் மூடிடும். அப்ப வானம் திறக்கப்பட்டதுன்னா இந்த இடத்துல என்னது? அந்த மேகம் திறக்கப்பட்டது இறங்குறத பாக்குறாங்க. ஏன்னா இவங்க என்ன பண்ணணும்? பார்க்கணும் நேக்கட் ஐஸா. அப்ப அதை குறிக்குது அது. நான் சொல்றேனே, இப்ப இந்த பரலோகம் திறக்கப்பட்டது அப்படின்னு சொன்னா, இப்ப நம்ம இன்னைக்கு ஒரு வசனத்தை பார்த்தோம்ல, அந்த வானங்களையும் பூமியையும் உண்டாகி, ஒருவராய் வானங்களையும் பூமியும். இங்கிலீஷ்ல ஹெவன்ஸ் அண்ட் எர்த்னு போட்டிருக்கு. வானம் போது நம்ம அப்படி பார்க்க மாட்டோம். வானன்னு சொல்லும்போது தமிழ்ல எப்படி பார்ப்போம்? அது ஸ்கை, இது எல்லாம் பார்ப்போம். ஹெவன்றதே நமக்கு ஞாபகம் வராது. பரலோகம்ன்ற வார்த்தை அந்த இடத்துல ஞாபகம் வராது வானம்னு சொல்லும் பொழுது. ஆனா இங்கிலீஷ்ல படிக்கும்போது அது தெளிவாய் காணப்படுது ஹெவன்ஸ்ன்னு சொல்லி. அப்ப ஹெவன்ஸ் திறக்கப்பட்டது, பரலோகம் திறக்கப்பட்டது அப்படின்னு சொன்னா நமக்கு ஈஸியா இருக்கும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பரலோகம், இந்த வசனம் வானம் ஹெவன் திறந்துச்சு, அதுதான் மீனிங். அப்ப இந்த இடத்துல எதுனா ஸ்கை திறந்துச்சு, புறாவை போல இறங்கினதை பார்த்தார்கள், அதுதான் அதோடைய மீனிங். ஆனா புறாவை போல எங்க இருந்து இறங்கினாரு, அதுக்கு மேல இருக்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது என்னது அப்படின்னு சொல்றது. இது பாத்தீங்கன்னா அந்த லிட்ரலா ஆண்டவர் அவரிடத்துல சொல்லி அனுப்பின காரியம். யார் மேல பரிசுத்த ஆவியானவர் இறங்குகிறதை காண்பாயோ, யோவான்ல காணப்படுதுன்னா 1ஆம் அதிகாரம் நினைக்கிறேன் நானு, யார் மேல இறங்குகிறதை காண்பாயோ அவர் தான் அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு அவர். அதனாலதான் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, பரிசுத்த ஆவி இறங்குறத கண்ணால அவன் பார்க்கணும். இயேசுவின் மேல இறங்குறத, இயேசு மேல இறங்கணும்னா அவர் அந்நிய பாஷை பேசியிருந்தாருன்னா பரவாயில்ல, இறங்கிட்டாருன்னு சொல்லலாம். இல்ல அப்படி கிடையாது. ஆக்சுவலா லிட்ரலாய் அவன் பார்க்க வேண்டும். அதுதான் அந்த இடத்துல காணப்பட்டுச்சு. அதனாலதான் பாத்தீங்கன்னா அந்த வசனம் எப்படி காணப்படுது? 23, 22 ரூபம் கொண்டு பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல ரூபம் கொண்டு அவர் மேல இறங்கினார். அப்படி பாக்குறான். லிட்ரலா கேட்டிருக்கோம், சத்தம் வானத்துல கேட்டிருக்கோம், நிச்சயமாய், சந்தேகமே கிடையாது. யாரு? ஆயக்காரனா? இப்போ லேவின்ற வார்த்தையவே வேற யாரும் வைக்க மாட்டாங்க ஆக்சுவலாக. ஏன்னா லேவின்றது ஒரு ட்ரைபை குறிக்கிற வார்த்தை. ஒரு இண்டிவிஜுவலுக்கும் லேவின்ற வார்த்தைகள் வைத்தார்கள். இவன் ப்ராபப்ளி இவன் ஒரு யூதனா இருந்திருப்பான். ஆக்சுவலா இந்த லேவி யூதனாவே இருந்திருப்பான். யூதர்களுக்கு வைப்பாங்க அந்த பேர். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஆக்சுவலா வேதத்துக்கு புறம்பான காரியம் தான். எந்த அர்த்தத்துல? இப்ப கடன் கொடுக்க கூடாது, கடனுக்கு வட்டி வாங்கக்கூடாதுன்னு கூட ஆண்டவர் என்ன பண்ணல. ஐ மீன் அதை குறிச்சுதான டீச்சிங் ரொம்ப கிளியரா இருக்கு. எப்படின்னா, தன்னுடைய சொந்த சகோதரர் இடத்துல அவன் என்ன பண்ண முடியாது, வட்டியை வாங்கக்கூடாது, அந்நியர் இடத்துல வாங்கலாம் அப்படி சொல்லியிருக்கு வேதத்துல. ஓகேவா? அப்ப சொந்த சகோதரர் இடத்துல எந்த அளவுக்கு ஆண்டவர் இதை குறித்து பேசுறாருன்னா, நீ அவனிடத்துல வாங்கினா கூட நீ 7வது வருஷத்துல அவனால் முடியலன்னா கூட திருப்பி கொடுத்துரு அப்படின்றார். அவனுடைய ப்ராப்பர்ட்டி வேற எங்கேயாவது போயிடாம என்ன பண்ணணும், நீ அதை மீட்டு வைத்து நீ 7வது வருஷத்துல நீ அவனுக்கு கொடுன்ற. அப்ப நீ மீட்டு வைக்கிறது நீ அனுபவிக்கிறதுக்காக அல்ல, அவனுக்காய் நீ பாதுகாத்து வைக்கிறதற்காக.
பாதுகாத்து வச்சு 7வது வருஷத்துல நீ என்ன பண்ணுவோம், அவனுக்கு ரிட்டர்ன் பண்ணுவோம். இப்படிலாம் ஆண்டவர் பேசுறாரு. எப்ப அவங்களுக்குள்ளார பாத்தீங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பையும் ப்ரொடெக்ஷன் என்ன பண்றாரு, அவர் கொடுக்குறார். அப்ப அப்படி இருக்கும்போது சொந்த ஜனங்களை நெருக்கி அதுவும் அநியாயமான வட்டி வாங்குறான் அப்படின்னு சொன்னா நியாயப்பிரமாணத்தின்படி அது தப்பு. ஆக்சுவலாக. ஆனால் அந்த ஜனங்கள் அவன் என்ன பண்ணுறான், இப்போ நாட்கள்லாம் மாறிடுச்சு, ரூலிங்லாம் டிஃப்ரெண்ட்டாக மாறிடுச்சு. இப்போ இந்த மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் கிடையாது. ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, ரோமன்ஸ் வராங்க, ஆளுகை பண்ணுறாங்க, ஒரு கான்ட்ராக்டை போடுறாங்க. என்ன அப்படின்னு சொன்னால் பிட்டிங்கு. யார் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலையை எடுத்து செய்கிறீங்கன்னா நிறைய பேர் பிட் பண்ணியிருப்பாங்க. அப்போ இவ்வளோ பிட்டிங்னா லேவி வந்து நல்ல ஒரு பிட்டிங்க்கு என்ன பண்ணுவான், அதை எடுத்து என்ன பண்ணியிருப்பான், அவன் வந்து அந்த தொகையை செலுத்திட்டு இந்த ஜனங்கள்கிட்ட என்ன பண்ணுவான், அந்த வட்டியை கலெக்ட் பண்ணுவான். இவன் ஃபிக்ஸ் பண்ணுறது தான். இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டிங் என்ன பண்ணுவாங்க, அடியாட்கள் இருந்திருப்பாங்க, ரோமன் சோல்ஜர்ஸ் கூட இவனுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்போ இந்த லேவியை பார்த்தாலே பயப்படுவாங்க, இவனை பார்த்தாலே அருவருப்பாக இருக்கும், ஜனங்களுக்கு ஓடுவாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இருந்திருப்பாங்க. நியாயப்பிரமாணத்தின்படி ஆண்டவருடைய வார்த்தையின்படி சரியானா அஃப்கோர்ஸ் தப்பு. என்ன அப்படி சொன்னா ஜனங்களே அநியாய வட்டி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவன் சொல்லுவான்ல, அதாவது உங்களுக்கு நியமிக்கப்பட்டதுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணாங்க, இந்த காரியத்தை பண்ணாதீங்க. நம்ம போன இதில் வாசிச்சோம்ல, எப்படி முக்கியமாக வந்து அதுதான், யார் ரோமர்ஸை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்களோ வந்து பார்த்தீங்கன்னா அவர்களை வெறுப்பாங்க. அது ஒரு முக்கியமான காரணம், அநியாயமாய் செய்கிறதான காரியம். ராம் முழுவதும் ஜெபம் பண்ணாருன்னா எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணார், இல்லை ஹோல் நைட்டு வந்து ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தாரா? இப்போ இவர் வந்து இப்படி வார்த்தையை பேசுகிறார்ல, நான் என் சுயமாய் நான் ஒன்றுமே பேசுறதில்லை, நான் என் சுயமாய் நான் செய்கிறதில்ல, என்ன செய்கிறதை பார்க்குறேனோ. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் என்னென்னலாம் பண்ண போகிறாரு அத்தனையும் வந்து இப்போ ராம் முழுசுக்கு அவருக்கு என்ன வேலையாக இருக்கும். இப்போ ப்ரேயர்னா போய் ராம் முழுசும் கெஞ்சிட்டு இருக்கிறது அது ப்ரேயர் கிடையாது. ஆக்சுவலாக அந்த அர்த்தத்தில் வந்து சொல்லலை. இயேசு அப்படி கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் வந்து அப்படி வந்து கேட்டதான ஒரே இடம் வந்து கெத்செமனே தோட்டத்தில் கடைசியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எப்படி ஜெபம் பண்ணுறாரு அவர், இந்த பாத்திரம் என்னை விட்டு எடுபடக்கூடுமானால் இதை வந்து எடுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஆத்மாவிலிருந்து அந்த காரியத்தை செய்கிறார். ஏன்னா கடைசியாக இவர் தன்னுடைய ஆத்மாவை இவர் சப்மிட் பண்ணால்தான் என்ன உண்டாகும் அப்படின்னு சொன்னால் இவருக்கு ஒரு டெத்து உண்டாகும், நமக்கு ரட்சிப்பு உண்டாகும். இவருடைய பிசிக்கல் பாடியை மாத்திரம் கொடுத்தா மாத்திரம் கிடையாது. ஏன்னா இவருடைய பிசிக்கல் பாடி மரணத்துக்குள்ளேயே போக முடியாது. ஏன் அப்படின்னா இவருடைய ஆத்மாவை இவர் ஒப்பு கொடுக்கலாம். ஏசாயா 53 அவர் ரொம்ப தெளிவாக அந்த ப்ராஃபஸி காணப்படும். எப்படின்னா அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி, இப்போ சரீரத்தை ஊற்ற முடியாது, சரீரத்தை பலியாக போடலாம், ஆனால் அந்த ஆத்மாவை ஊற்றணும் மரணத்தில். அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இயேசுவுக்கு பயங்கரமான ஒரு டெம்டேஷனாக இருந்திருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். அவருடைய ஆத்மா படுகிற வேதனை மாத்திரம் கிடையாது, அந்த ஆத்மாவுக்குன்ட்டு சில டெசிஷன்ஸ் இருக்கும், விருப்பங்கள் காணப்படும். அப்போ அதை ஊற்றணும்னா அதுக்கு என்ன பண்ணால் ஒரு ப்ரேயர் பண்ணியே ஆகணும்ல. அப்போ அதுதான் அந்த இடத்துல நடந்திருக்கும். அப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டார். அப்போ கூட எப்படியெல்லாம் அவர் முடிக்கிறாருன்னா, என் சுத்தம் அல்ல உம்முடைய சித்தம், இதுதான் பார்த்தனா இதில் நான் போடுறேன் அப்படின்னு தான் கடைசியாக ஜெபம் பண்ணார். அப்போ இந்த இரா முழுவதும் செய்கிற ஹோல் நைட் ப்ரேயர் அப்படின்னு சொல்றது வந்து அது போயிட்டு அவர் கெஞ்சி கொண்டு இருந்ததா இருக்காது. ஆக்சுவலாக என்ன அப்படின்னு சொன்னால் நான் காண்கிறதை செய்கிறேன் அப்படின்லாம் பேசுகிறாருல்ல. அடுத்த நாள் என்னென்ன வரப்போகுது, யாரெல்லாம் பார்க்க போகிறாரு, என்னென்னலாம் ஹீலிங் நடக்க போகுதுன்றது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவர் வந்து பார்த்து கொண்டு இருந்திருப்பார். ஆஸ் காடா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெவலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து கொண்டே இருந்திருக்கும் அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். பணத்தை வட்டிக்கு கூடாமல். இப்போ இந்த சங்கீதம் அப்படின்றது எழுதப்பட்டது யாருக்கு மத்தியில், இஸ்ரவேலின் ஜனங்களின் மத்தியில் அவர்களுக்கு எழுதப்பட்டதான காரியம் தான் அந்த சங்கீதம். அதில் ப்ராஃபஸி இருந்தது, பாட்டு இருந்தது, ஆண்டவரை துதிக்கிறது இருந்துச்சு, பல காரியங்கள் இருந்தது. உன் பணத்தை வட்டிக்கு கொடாமல்னா யார் அப்படிதான் ரொம்ப காணப்படும். வட்டிக்கு கொடுக்க கூடாதுன்னு தான் தெளிவாக அவர்களுக்கு நியாயப்பிரமாணத்தில் எழுதப்பட்டிருக்கு. தன்னுடைய சகோதரன் தன் ஜனங்கள் மத்தியில் வட்டிக்கு அவன் கொடுக்க கூடாது, அந்நியரிடத்திலே கொடுக்கலாம், அப்படிதான் வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு இல்லையா. அப்ப சங்கீதத்தில் உன் பணத்தை வட்டிக்கு கூடாது அப்படின்னு சொன்னா கொடுக்க கூடாது, அவங்க ஜனங்கள்ட்ட அவன் கொடுக்க கூடாது. கடன் கேட்கிறவனே அவன் வந்து பாவம் இதுக்கு தானே கேட்பான். அதுல வந்து நெருக்கி அவன்கிட்ட சம்பாதிக்கிறதுக்காக கொடுத்தல என்ன அர்த்தம், அவனிடத்துல கொடுக்கறதே வந்து என்னத்துக்காக கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா அவனுக்கு முடியலன்ற அர்த்தத்துல கொடுக்குறோம் இல்லையா. அப்ப அதை வட்டிக்குன்னு கொடுத்து வாங்குறது ரொம்ப அநியாயமான காரியம். அது வந்து எந்த அளவுக்கு எஃபெக்டை கொடுக்குதுன்னு நம்ம பாக்குறோம்ல. வட்டியை வந்து கட்ட முடியாது, திருப்ப முடியாத மாதிரி அது போய்கொண்டே இருக்கும் ஆக்சுவலா. அப்போ அது வந்து ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்த அந்த ஒரு சின்ன ஒரு எஸ்கேப் ரூட்டை வந்து அது அடைக்குது இல்லை, அதனால சொல்லப்பட்டுதான காரியம். பட் அந்நியருக்கு கொடுக்கலான்றது வந்து பார்த்தீங்கன்னா நான் படிச்சிருக்கேன், நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன் வேணா.
ஆமாம், அவர்கள் மத்தியில் உள்ள இருந்தாங்கல்ல. கானான் தேசத்துக்குள்ளே போகும்போது அந்நியர் உன் மத்தியில் இருந்தான்னா அவனை நீ எப்படி ட்ரீட் பண்ணணும், அதாவது நியாயப்பிரமாணத்தின் காரியங்களில் இதிலெல்லாம் நீ அவனை எப்படி ட்ரீட் பண்ணணும்னு ஆண்டவர் சொல்லி கொடுத்துருக்குறார். அவன் பார்த்தீங்கன்னா விசுவாசத்துக்குள்ளே வந்தானா எப்படி ஒரு சகோதரர் ட்ரீட் பண்ணுறியோ நீ அப்படி அவனை ட்ரீட் பண்ணணும் அப்படிலாம் சொல்லி கொடுத்தாரு. அப்போ அந்நியர் என்பது அவர்கள் மத்தியில் எப்பொழுதும் அவர்கள் காணப்பட்டார்கள். அவர்கள் அடிமையாக பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்க வச்சுருந்தாங்க. சரியா? ஜெனசிக்ஸா? என் ஆவி மனுஷனோட போராடுவதில்லை அப்படின்னு சொன்னா அந்த மனுஷன் மனம் திரும்புவதற்காக ஆண்டவருடைய பார்த்தீங்கன்னா ஆவி நம்மளோடு கூட போராடி கொண்டே இருக்காது. இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா அது உண்மைதானே. இன்னைக்கும் 6வது அதிகாரம் அப்படின்னு ஏன் கன்சிடர் பண்ணக்கூடாது? அந்த இன்னொரு ஆப்ஷன் அது இல்லை, இன்னொரு பைபிள் ஸ்டடி. ஓகே, என்னுடைய கொஸ்டின், தேவனை அறிந்த மனுஷனும் தேவனை அறியாத மனுஷகுமாரத்தின்றது தேவனை அறியாத ஜாதி அப்படிதானே? ஓகே, புற ஜாதின்னு வச்சுக்கலாண்ணே. தேவனை அறிந்த மனுஷனும் தேவனை அறியாத மனுஷகுமாரியும் விவாகத்தில் இணைக்கப்பட்டா என்னுடைய கேள்வி, ராட்சதர்கள் பிறப்பாங்களா? சரி, ஆமா, நிச்சயமா இணைக்கலாம். ஏன் அப்படி சொன்னா, இந்த ராட்சதன்றதான ஸ்டேட்மெண்ட் முதல் வேதத்துல இந்த இடத்துல தான் வருது. எதுக்கு அப்புறம் வருது? இந்த 2வது வசனத்துக்கு அப்புறம் தான் இந்த ராட்சதன்ற ஸ்டேட்மெண்ட்டே வருது. இப்போ ராட்சதர் எப்படி உலகத்துல தோன்றி இருப்பாங்க? இப்போ எல்லாரும் தோன்றினதுக்கு ஆண்டவர் சிருஷ்டித்தார் அப்படி சொல்லி வருது இல்லையா? சிருஷ்டித்தார், ஏஞ்சல்ஸை சிருஷ்டித்ததுக்கு பார்த்தீங்கன்னா வேதத்தில் வசனம் இருக்கு, வானசேனைகளை சிருஷ்டித்தார். அப்போ அந்நாட்களிலே ராட்சதர் பூமியில இருந்தார்கள். ஆனால் எப்படி இந்த ராட்சதர்கள் இருந்தார்கள்ன்றதான பாயிண்ட். இப்போ நம்ம முதல் அதிகாரத்தில் இப்படி தான் உண்டாக்கிட்டார், எப்படி உண்டாக்குனார்னு அடுத்தது சொல்லப்பட்டிருக்கோம் இல்லையா? இப்போ ராட்சதர் இருந்தாங்க, ராட்சதர் எப்படி உண்டானாங்க அப்படின்றதுக்கான எக்ஸ்பிளனேஷனாக கூட பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பின்பு தேவகுமார் மனுஷகுமாரத்தில் கூடுகிறதுனால் இவர்கள் அவர்களுக்கு பிள்ளைகளை பெற்ற பொழுது இவர்களும் பூர்வத்தில் பேர் பெற்ற மனுஷராகிய பலவான்களாக இருந்தார். அப்போ மனுஷராகிய இந்த பலவான்கள் ராட்சதர் இல்லாத வேறொருவர் அப்படின்றதான பாயிண்ட் வருது. அப்படியா? ராட்சதரை மனுஷன் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆக்சுவலாக மனுஷர்லேயே ரொம்ப பெருசு, ஜெயின்ஸ் அப்படின்னு தான் அர்த்தம். இப்போ நம்ம ஜெயின்ஸ்னு எதுன்னு சொல்கிறோம்? இப்போ காரில் பெரிய கார்னா பெரிய கார் ஜெயிண்ட், பீஸ்ட் அப்படி சொல்கிறாங்க. அந்த இவருடைய காரை, யார், ட்ரம்ப்புடைய காரை பீஸ்ட்னு சொல்கிறாங்க. என்ன அர்த்தம்? நார்மல் சைஸோட பெருசாக இருக்குது. நார்மல் சைஸோட பெருசாக இருக்கிறதெல்லாம் ஜெயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். எல்லாமே ஜெயிண்ட் சைஸ் அப்படின்றது மீனிங் கிரேட் சைஸ், ஜெயிண்ட் சைஸ். அப்போ ஜெயின்ஸ் அப்படின்னு சொன்னால் மனுஷனை போலேயே ஆனால் பெருசு, கிரேட் சைஸில் இருக்கிறான் அவன். இப்போ கோலியத்தை குறித்து பார்க்குறோம், 9 முழம் அப்படின்னு சொன்னால் எங்கே இருப்போம், இதுக்கு மேலே ஹைட் அப்படின்னு சொல்லி அர்த்தம் இல்லையா? அப்போ ஜெயன்ஸ் அப்படின்னு சொன்னால் மனுஷர்கள் தான், ஆனால் பெரிய சைஸ் மனுஷர்கள். அவர்கள் எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணிக்காம, அதனால தான் ராட்சதர்கள். ராட்சதர்னா என்ன? பெருசுன்னு அர்த்தம். ராட்சதர்கள் அப்படி சொன்னால பெரியவர்கள், பெருசா இருக்கிறவங்க, பலவான்கள், அப்படிதான் அதனுடைய மீனிங். அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அப்போது கர்த்தர், என் ஆவி என்றைக்கும் மனுஷனோட போராடுவதில்லை, அவன் மாம்சம் தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் என்ன பண்றாரு, அவனுடைய ஜட்ஜ்மெண்ட்டை குறித்து பேசுறாரு. அதாவது மனுக்குலத்தினுடைய ஜட்ஜ்மெண்ட்டை குறித்து 3வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, இப்படி நடந்ததுனால, 2வது வசனத்துல இப்படி நடந்ததுனால 3வது வசனம் ஆண்டவர் சொல்றாரு, ஜட்ஜ்மெண்ட்டை குறித்து பேசுறாரு. என்னன்னா, என்னுடைய ஆவி என்ன பண்ணாது, மனுஷனோட போராடி கொண்டிருக்க போறது கிடையாது, என்னைக்கும் போராடாது. அவன் இருக்க போகிற வருஷம் 120 வருஷம் தானே அப்படின்னு சொன்னா, 120 வருஷத்துல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய முடிவு உண்டாக போகுதுன்னு அர்த்தம். 120 இயர்ஸ் ஒவ்வொரு மனுஷனும் இருப்பான்ற அர்த்தம் கிடையாது. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக 120 வருஷத்தில் உலகம் ஒரு முடிவுக்கு வந்தது. அந்த முதல் உலகம் ஒரு முடிவுக்கு வந்தது. அதை குறித்து தான் ஆண்டவர் பேசுகிறாரு அந்த இடத்துல. அடுத்தது 4வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா அதை குறித்த எக்ஸ்பிளனேஷன், 2வது வசனத்தோட எக்ஸ்பிளனேஷன். அந்நாட்களில் இப்போ 2வது வசனத்துடைய எஃபெக்ட் தான் 3வது வசனம், ஜட்ஜ்மெண்ட். 4வது வசனம் என்ன? 2வது வசனத்தினுடைய காரியம் தான் 4வது வசனம். அந்நாட்களில் ராட்சதர்கள் பூமியில் இருந்தார்கள். அதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ
4 அப்படின்றத இது பின்பு அப்படின்றது 5ன்னு கூட போடலாம். ஆக்சுவலாக தப்பு கிடையாது. ஏன்னா இதெல்லாம் அதுக்கு பின்பு போட்டது தானே அந்த நம்பர்ஸ் எல்லாம். பின்பு தேவகுமார் மனுஷகுமாரத்திலோட கூடுகிறதுனால் அப்படின்னு சொன்னால் இந்த பலவான்கள் ஆகிய ராட்சதர்கள் அப்படி தான் நம்ம எடுக்கணும். எப்படி வந்தாங்க அப்படின்றது அதனுடைய பாயிண்ட். சரி, இது என்ன அப்படின்னு சொன்னா தேவகுமாரர்கள் இந்த இடத்துல சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது 3 ஆப்ஷன் நம்ம சொன்னோம். என்னென்னு நம்ம பார்த்தோம். ஒன்று ஏஞ்சல்ஸ் மேனிஃபெஸ்டடாக இருக்கலாம். ரெண்டாவது சொன்னதை போல தேவனை அறிந்த சேத்துடைய பிள்ளைகள் அப்படி என்ன பண்ணலாம் எடுக்கலாம். ஏன்னா சேத்து தான் வந்து பர்டிகுலராக அங்கே என்ன பண்ணலாம் ராயல் ட்ரைபை போல அதாவது கர்த்தர் வருகிறதான அந்த வம்சம். அப்போ சேத்தினுடைய பிள்ளைகள் தேவபுத்திரன் எடுக்கலாம். மூணாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதாவது எலைட்ஸ் பலவான்கள் அப்படி எடுக்கலாம், பிரபுக்கள் அப்படி சொல்லி எடுக்கலாம், மூணாவதாக எடுக்கலாம். அதனால தான் பார்த்தீங்கன்னா இது 3 வச்சுமே தியரி வந்து உண்டு. இதில் எந்த தியரி வந்து கரெக்டு, இந்த வேதம் வந்து எதை தான் சொல்லுது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நான் ஃபீல் பண்ணுறது புரியுதா. இந்த 3 இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபீல் பண்ணுறது வந்து என்ன அப்படின்னு சொன்னால் இங்கே தேவகுமாரர்னு சொல்கிறது எதை குறிக்குது அப்படின்னா நிச்சயமாக நான் ஃபாலன் ஏஞ்சல்ஸை தான் நான் பார்க்குறேன். ஓகே, நல்ல கொஸ்டின், இது நல்ல பாயிண்ட்டு. அப்போ ஸ்பிரிட்ஸ் வந்து ஃப்ளெஷ்ஷாக இருக்கிறவங்களோட கூட சேர முடியாது ஆக்சுவலாக. அப்போ அந்த ஸ்பிரிட்டாக இருக்கிறவங்க ஃப்ளெஷ்ஷாக இருக்கிறவங்கள போல வந்தாங்கன்னா வந்து என்ன பண்ண முடியும், சேர முடியும். ஆண்டவர் இதை அலோவ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் ஃபாலன் ஏஞ்சல்ஸை வந்து பார்த்திங்கன்னா ஆண்டவர் அலோவ் பண்ணியிருந்தாங்க, அழிக்கலைன்னு ஃபாலன் அவங்க அவ்வளோதான். இப்போ இதுக்கு நான் சில உதாரணங்களை சொல்கிறேன். இப்போ இந்த கீழே வந்து தூதர்களாய் வந்தவர்கள் இந்த மனிதர்களைப் போல சாதாரண சாராலும் ஆபிரகாமும் செய்கிற அப்பத்தை புசிக்க முடியும் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து சாதாரண மனுஷர்களைப் போல அந்த இடத்துல காணப்படுறாங்க. அதாவது மீனிங் இல்லை. பாயிண்ட் 1. ரெண்டாவது, லோத்துவ மனைவி பிள்ளைகளை ரட்சிக்கிறதுக்கு அங்கே போன 2 தூதர்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் மனுஷர்களை போல தான் உள்ளே போகிறாங்கன்னு போயிட்டு கூப்பிடுறாங்க, வரல. அப்போ அந்த இடத்துலையும் அந்த சோதோம் குமாரா ஜனங்க கேட்கிறதான அந்த காரியம் என்ன அப்படின்னு சொன்னால் வி வாண்ட் டு நோ தேம் அப்படி சொல்கிறாங்க. நாங்கள் அவர்களை அறியணும், யார் உள்ளே வந்திருக்காங்க அறியணும்னா யாருன்னு எங்களுக்கு தெரியணும் என்கிற அர்த்தம் கிடையாது, தப்பான ஒரு மீனிங் தான். என்ன வேற ஒரு அர்த்தத்தில் தான் சொல்லப்பட்டிருக்கு, நாங்கள் அறியணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா அதுக்கு லோத்து சொல்கிற ஆன்சர் வந்து ரொம்ப வித்தியாசமான ஆன்சர். ஏன் அப்படின்னு சொன்னால் என்னுடைய 2 பிள்ளைங்க இருக்காங்க, அவங்கள நான் அனுப்புகிறேன், உங்களுக்கு இஷ்டமானபடி செய்யுங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொன்னால் அறியணும் அவங்க சொல்கிற காரணம் வந்து வேறு. ஓகேவா. அப்போ அவங்க எப்படி பார்த்தாங்க, ஆர்டினரி மென்னாக தான் பார்த்தாங்க. அப்போ இந்த ஃபாலன் ஏஞ்சல்ஸ் ஆர்டினரி மென்னாக வந்து காணப்பட்டாங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து பாசிபிள் அப்படி தானே. ஃபாலன் ஏஞ்சல்ஸ் ஆர்டினரி மென்னாக காணப்பட்டாங்கன்னு யூதாவில் நம்ம பார்க்குறோமே. எப்படின்னா அவர்கள் தன்னுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல், ஆமாம் அந்த அந்த இதிலிருந்து அவர்கள் இறங்கி இந்த மாதிரியான காரியங்களை செய்த பின்பு ஆண்டவர் என்ன பண்ணார், அவர்களை செயின் பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னால் அந்த ஃப்ளஷ் பீயிங்ஸாக செயின் பண்ணாருன்னு சொல்லி அர்த்தம் கிடையாது. ஏன்னா இப்போ மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு சொல்லும்போதே மேனிஃபெஸ்ட் ஆகிருக்கும், அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கோம் அதனுடைய ஓல்டு இதுக்கு அதுக்கு மாற முடியும் இல்லையா. ஆண்டவர் அதெல்லாம் ஸ்டாப் பண்ணதுனால தான் நம்ம சேஃபாக லீவ் பண்ணுறோம். அதை ஃபஸ்ட் நம்ம புரிந்து கொள்ளணும்னு நான் திரும்ப அந்த பாயிண்ட்டுக்கு வரேன். இப்போ நம்ம யூதாவிலையோ பேதுருலையோ சொல்லியிருக்கோம் அந்த வசனம். யூதா 1ஆம் அதிகாரம் 6வது வசனம். யூதா 1:6. ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் மகா நாளின் நியாய தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலி நாளை கட்டி அந்தகாரத்தின் அடைத்து வைத்திருக்கிறார். இப்போ ஆதி மேன்மையை காத்து கொள்ளலை அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய அந்த அடோபை காத்து கொள்ளலை, அவங்களுடைய அந்த இடத்தை காத்து கொள்ளாமல் அவங்களுடைய பொசிஷனை வந்து பார்த்திங்கன்னா விட்டு அவர்கள் வராங்க அப்படின்றது தான் அதனுடைய ஒரு காரியம். இப்போ இது ஏன் வந்து இதோடு கூட இணைக்கப்பட்டிருக்கு இதுக்கு மேலே நம்ம பார்க்கும் பொழுது 7 அடுத்த வசனம். அப்படியே ஆதி மேன்மையை காத்துக்கொள்ளாமல் அவங்க வந்தாங்க. ஓகே, அப்படியே சோதோம் குமாரா பட்டணத்தாரும் அவைகளை சூழ்ந்த பட்டணத்தாரும் அவர்களைப் போல் விபச்சாரம் பண்ணி, புரியுதா. பாதி மேன்மையை காத்துக்கொள்ளாமல் என்ன பண்ணாங்கன்ற கொஸ்டின் வருது இல்லையா. அப்போ 7ஆம் வசனம் சொல்லுது, அப்படியே சோதோம் குமாரா பட்டணத்தாரும் அவைகளை சூழ்ந்தப்பட்டது அவர்களைப் போல விபச்சாரம் பண்ணி அந்நிய மாம்சத்தை தொடர்ந்து.
இப்போ ஸ்பிரிச்சுவல் விபச்சாரன்றது வேற காரியம். இங்கே பர்டிகுலராக மாம்சத்தை குறித்து பேசுதில்ல, அந்நிய மாம்சத்தை தொடர்ந்து நித்திய ஆக்கினையை அடைந்து திருஷ்டாந்தமாக வைக்கப்பட்டிருக்கோம். அப்படி இது என்ன தான் குறிக்குது? இது இல்லைன்னா இப்படிப்பட்ட வார்த்தைகளை இங்கே பேச வேண்டிய அவசியம் கிடையாது. புரியுதா? பர்டிகுலர் விபச்சாரத்தை குறித்து பேசுது. அடுத்தது தன்னுடைய ஆதி மேன்மையை விட்டு வந்து பார்த்திங்கன்னா செய்கிற ஒரு காரியத்தை அது குறிக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது என்னது? மாம்சத்தில் நடந்த ஒரு காரியத்தை குறித்து பேசுது. ஓகேவா? அப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் நினைக்கிறேன் அந்த 6வது அதிகாரத்தில் காணப்படுறது பர்டிகுலராக இந்த ஆப்ஷனாக தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஏன் வந்து இது அடுத்தது அவுட் சைட் பைபிள் நீங்கள் இதுக்கு பின்னாடி போனீங்கன்னா அத்தனை புராணங்கள்லையும் என்ன பண்ண முடியும்? இதை பார்க்க முடியும். என்ன பார்க்க முடியும்? கந்தர்வன் வந்தான் அப்படின்றதெல்லாம் கதை படிச்சிருக்கோம்ல. கந்தர்வன் வந்தான், தூக்கிட்டு போனான். கந்தர்வ கண்ணி வந்தாள். இதெல்லாம் நம்ம பார்ப்போம். ஏன்னா ஹிந்து புராணங்களில் மாத்திரம் கிடையாது, கிரீக் மித்தாலஜிஸு, ரோமன் மித்தாலஜிஸு, பாபிலோனியன் மித்தாலஜிஸு, எல்லா மித்தாலஜிஸ்லையும் பார்க்கலாம். என்ன அப்படி சொன்னால், தேவர்கள் கீழே வந்தாங்க, மனுஷர்களோடு கூட சேர்ந்தாங்க, மனுஷர்களை இங்கேருந்து தூக்கிட்டு போனாங்க இப்படின்ற காரியத்தை என்ன பண்ண முடியும்? நம்ம எல்லா இடத்தையும் எங்கேருந்து வந்திருக்கோம்? இதெல்லாம் நிச்சயமாய் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு காரியம் நடந்திருக்கு. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் அதிகாரம் மாத்திரம் ப்ரூஃப் கிடையாது. அதற்கு பின்பாக எழுதுகிற யூதாவும் பேதுருவும் இதை டச் பண்ணுறாங்க. ஈவன் ஏனோக்கு புக்கு நம்ம கையில் நம்மள்கிட்ட இல்லை, நம்ம பைபிளுக்குள்ளே இல்லை. ஏனோக்குள்ளே பண்ணால் ரொம்ப எலாபரேட்டாக அந்த காரியங்கள் காணப்படும். அதை நம்ம விட்டுருவோம். பைபிளுக்குள்ளே இல்லாத நம்ம விட்டுருவோம். ஆனால் பைபிளில் காணப்படுற 2 நிருபங்கள் இந்த காரியத்தை டச் பண்ணுது. பேதுரு, 1 பீட்டரும் யூதாவும் நினைக்கிறேன். யூதா இப்போ காமிச்சேன், பீட்டர்லேயும் அந்த காரியம் காணப்படுது. டச் பண்ணுறதுனால நிச்சயமாக இது வந்து பார்த்திங்க அப்படி சொன்னால் ஃபிசிக்கலாக நடந்த ஒரு காரியம் என்று சொன்னால் விசுவாசிக்கிறேன். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசமான ராட்சதர்கள் என்ன பண்ணாங்க அந்த நாட்களில் காணப்பட்டாங்க. அண்ட் ஆஃப்டர் வேர்ல்ட்ஸ் அப்படி சொல்லி நம்ம அன்றைக்கி படித்தோம்ல. அண்ட் ஆஃப்டர் வேர்ல்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் நோவாவின் காலத்துக்கு பின்பும் அவர்கள் காணப்பட்டாங்கன்னா அந்த சீட் வந்து தொடர்ந்துச்சுன்னு அர்த்தம். அது வந்து பார்த்திங்கன்னா எப்போ? தாவீதின் காலத்தில் தான் முற்றிலுமாக அழிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ கிடையாது. அதனால தான் நம்ம சேஃபாக இருக்கிறோம். ஏன்னா ஆண்டவர் செயின் பண்ணிட்டார் அப்படிப்பட்டவங்கள. இனி அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்க முடியாது, வாய்ப்பும் கிடையாது. இனி வந்து பார்த்திங்கன்னா ஜட்ஜ்மெண்ட்டுக்கு தான் நேராக போக போகிறோம் நம்ம. புரியுதா? அப்போ நம்ம சேஃபான என்விரான்மெண்ட்டில் தான் ஆண்டவர் வைக்கப்பட்டிருக்கிறோம். அன்லெஸ் இப்படிப்பட்ட இந்த வைரஸ்கள், கொள்ளை நோய்கள் வரல அப்படின்னு சொன்னால் ஸ்டில் சேஃப். இந்த வைரஸ் எல்லாம் குறித்து நினைக்கும் போது கூட ஆண்டவர் நம்மளை சேஃபான என்விரான்மெண்ட்டில் வைக்கிற வரைக்கும் தான் நம்ம தப்ப முடியும் இந்த உலகத்தில். இல்லைன்னா ஒரு சாதாரண வைரஸ் என்ன பண்ணும்? இந்த முழு உலகத்தையும் அழிச்சிட முடியும் ஈஸியாக. புரியுதா? அப்போ ஆண்டவர் பார்த்திங்கன்னா காத்து கொண்டு வருகிறார் அப்படின்னு சொல்கிறது உண்மை. அப்போ ஐ ஸ்டில் பிலீவ் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த காரியம். அடுத்தது இது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இது அப்படியே நீங்கள் அப்படியே கொண்டு வந்து இங்கே இயேசு கிறிஸ்துடைய பிறப்புக்குள்ளே கொண்டு வாங்கலாம். இதை குறித்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாமா பண்ணக்கூடாதானே? நிச்சயமாக பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அதை நம்ம டச் பண்ணுறோம் இல்லையா? அப்போ இயேசு தேவனுடைய குமாரன் மட்டும் அப்படின்னு சொன்னால் மரியாள் வந்து ஃபிசிக்கல் பீயிங். ஓகேவா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா காட் வந்து ஸ்பிரிட். காட் வந்து ஸ்பிரிட்டாக என்ன பண்ண முடியாது? ஃபிசிக்கல் பீயிங்கோட கூட இணைய முடியாது. அப்போ அவர் மேனிஃபெஸ்ட் ஆனால், காடு மேனிஃபெஸ்ட் ஆகி இணைஞ்சார் அப்படி பிறந்தா பின்ன அப்படின்னு சொன்னால் அது இயேசு அப்படின்னு சொன்னால் அது வேறு அர்த்தம். அந்த 6வது அதிகாரத்தில் நடந்த அந்த காரியம், அவர் வந்து அப்படிப்பட்டவர்களை தண்டிக்கிறவர் அப்படின்னு சொன்னால் அவர் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்யவே மாட்டார். அப்போ காட் ஹிம்செல்ஃப் மேனிஃபெஸ்டட், அதுதான் கிரைஸ்டே ஒழிய காட் மேனிஃபெஸ்ட் ஆகி மரியாளோட இணைந்து பிறக்கல இயேசு. புரியுதா? எவ்வளோ அசிங்கமாக வருது இல்லை? அப்போ அங்கே நடந்ததான காரியம் வந்து பார்த்தீங்கன்னா இப்பயும் சொல்கிறேன், ஸ்டில் ஒரு ஸ்பிரிச்சுவல் பீயிங் ஃபிசிக்கல் பீயிங் இணைய முடியாது. ஃபிசிக்கல் பீயிங்கோடு தான் இணைய முடியும். ஏன்னா ஆண்டவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இணைப்பை குறித்து அதிகமாக லேவியர் ஆகும்போதில் பேசியிருப்பார். இதெல்லாம் கேர்ஸ், இதெல்லாம் செய்யக்கூடாது என்று சொல்லி நிறைய காரியங்களை பேசியிருப்பார். மிருகத்தோடு கூட இதோடு கூட அப்படிலாம் ஆண்டவர் பேசுவார். என்ன காரணம்? ஆண்டவர் வந்து ஃபர்பிட் பண்ண காரியம். அப்படிப்பட்ட காரியத்தை எப்படி அவர் செய்வார்? அப்போ ஸ்டில் கிரைஸ்டுடைய பர்த்துக்குள்ளே வரும்போது காட் மேனிஃபெஸ்டட். தேவன் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மனுஷனாக என்ன பண்ணார்? ஒரு உருவத்தில் அப்பியர் ஆகி காமிச்சார். அதுதான். இல்லை அப்படின்னு சொன்னால் இது வேறு மாதிரி போய்டும், அசிங்கமாக போய்டும். ஓகேவா? இந்த சப்ஜெக்ட் ஓப்பன் பண்ணதுனால நான் அதை சொன்னேன் உங்களுக்கு. அப்போ நம்ம இதை தான் நம்பணும். ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ப வேண்டிய காரியம், கண்ணியின் இடத்துல உற்பத்தி ஆகி பிறந்தார். எப்படி பிறந்தார்ன்றதை நம்ம சர்ச் பண்ணி பார்க்கும் பொழுது நிச்சயமாய் காட் ஹிம்செல்ஃப் மேனிஃபெஸ்டட். அதனால தான் ஹீ இஸ் கால்டு சன். பிறந்தபடினால் அவர் வந்து குமாரன். ஓகேவா? வேறு என்ன இருக்குது? ஆமோஸ் என்ன பேஜ்? 1063 அதிகாரமா? ஓகே, அதிகாரம் சொல்லுங்கள். சாப்டர் எடுத்துகிறேன். சாப்டர் 1ஆம் அதிகாரத்தில் இருந்தா 1:3
ஓகே, கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், தமஸ்குவினுடைய 3 பாதகங்களின் நிமித்தம் 4 பாதகங்கள் நிமித்தமும் நான் அதன் ஆக்கினையை திருப்ப மாட்டேன். அவர்கள் கீலேயாத்தை இருப்பு கருவிகளினால் போரடித்தார்களே. சரி, என்ன மீனிங்னா இப்படி என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம பார்க்குறோம் ஆண்டவர் வந்து இந்த அக்கிரமத்தின் மிகுதியானால் அதை அழிச்சிடலாம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அவர் நியாயாதிபதி. அந்த அக்கிரமம் நிறைவாராமல் அழிக்க மாட்டார். இங்கே அக்கிரமம் நிறைவாகி அதுக்கப்புறம் 4th பாதகமே போயிடுச்சு. இப்போ 3வது பாதகமே என்ன பண்ணலாம், அவர் அழிச்சிடலாம். இப்படிடுங்க, அக்கிரமம் நிறைவாயிடுச்சுன்னா அவர் என்ன பண்ண முடியும், அவர்களை இப்போ சோதோம்குமாரோடைய அக்கிரமம் நிறைவாயிடுச்சு, சத்தையனுடைய செவியில் எட்டிடுச்சு அப்படின்னு சொன்னால் அழிக்கிறதுக்கு அவர் இறங்கலாம். ஆனால் இன்னொரு நாள் கொடுக்குறாருன்னா கிரேஸ் பீரியட். இங்கேயோ வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த கிரேஸ் பீரியடை தாண்டி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 4வது பாதகம் அப்படின்னு சொன்னால் 3வது பாதகத்திலே அழித்திருக்கலாம் என்று சொல்லியிருக்காங்க. அதனால் 4வது பாதகத்தின் நிமித்தம் என்ன பண்ணால் அவங்களுக்கு சான்ஸ் இல்லை, மன்னிப்பே இல்லை, இன்னும் போய்கிட்டே இருக்காங்க. அக்கிரமத்து மேலே அக்கிரத்தை கூட்டிக் கொண்டு தான் போயிட்டே இருப்பாங்க. அதுதான் அவருடைய மீனிங். ஆனால் ஸ்டில் வந்து ஆண்டவருடைய கிரேஸ் என்ன பண்ணுது, இன்னும் அழிக்காமல் அப்படி வச்சுருக்கு அவங்கள. ஆனால் ஷூராக அழிக்கப்பட போகிறாங்க. அதுதான் அவருடைய மீனிங். சரியா?